தெருமுனையில் ஆட்டோ ஒன்று வேகமாய் வரும் சத்தம் கேட்டதும் பத்ரா துள்ளி எழுந்தாள். அப்பா வந்தாச்சுமா. சமையற்கட்டில் காரியமாய் இருந்த அம்மாவுக்கு குரல் கொடுத்தபடி வாசல் பக்கம் ஓடினாள். ஆட்டோ அவள் வீட்டை கடந்து 4-5 வீடு தள்ளி சென்று நின்றது. பத்ராவின் முகம் வாடி போயிற்று. அப்பா இல்ல, வேற யாரோ சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தாள். அம்மாவின் முகமும் வாடி போயிற்று. கலங்கிய கண்களை காட்டிக்கொள்ள விரும்பாமல் மீண்டும் சமையல் கட்டுக்குள் புகுந்து கொண்டாள். பத்ரா தனிமையை நாடி மேல் மாடிக்கு வந்தாள். மதில் சுவரில் அமர்ந்திருந்த 2 மைனாக்கள் அவள் வந்த அரவம் கேட்டு பயந்து பறந்து அருகில் இருந்த வேப்பமர கிளைக்கு இடம் மாறியது. மொட்டை மாடியில் இதமாய் வீசிய காற்றை அனுபவிக்க முடியவில்லை. பஞ்சு பஞ்சாய் பலவித வடிவங்களில் ஆகாசத்தில் மிதந்து சென்ற மேகக்கூட்டங்களை ரசிக்க முடியவில்லை. கூட்டம் கூட்டமாய் பறந்து கொண்டிருந்த வெண்ணிற கொக்குகளை விழிவிரித்து பார்க்க முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் அப்பாவின் முகம்தான் தெரிந்தது. ஏன் அப்பா வரவில்லை? இந்த கேள்விதான் மனதை குலைந்து கொண்டிருந்தது. அப்பாவை பார்த்து 4 மாதம் ஆயிற்று. மாதத்தின் 2வது வாரம். எங்கே எந்த வேலை இருந்தாலும் போட்டது போட்டபடி விட்டுவிட்டு இங்கே ஓடி வந்து விடுவார். அந்த வாரம் முழுக்க வீடு இனிமையில் மிதக்கும். காண்கிற எல்லாம் இனிமையாய் தெரியும். காற்று, தீ, ஆகாசம், நீர், நிலம் எல்லாம் இனிதாக இருக்கும். அவளுக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் இந்த 18 வருடத்தில் ஒரு முறை கூட அப்பா 2வது வாரத்தில் இங்கு இருக்க தவறியதில்லை. வரும்போது சும்மா வரமாட்டார். ஒரு கூடை நிறைய பழங்கள், பிஸ்கெட்டுகள், இனிப்புகள் என்று பிதுங்கும் அவர் சூட்கேஸில். அவளுக்காக கண்டிப்பாக ஒரு புது உடை இருக்கும். சின்ன வயதில் ஃப்ராக் என்றால் இப்போது சுடிதார், சல்வார் என்று அதுவும் வளர்ந்திருக்கிறது. அவர் வரும் ஆட்டோ தெருமுனையில் நுழையும் போதே பத்ரா மான்குட்டி மாதிரி துள்ளி கொண்டு ஓடுவாள். பல்லி மாதிரி அவரோடு ஒட்டி கொண்டு உள்ளே அழைத்து வருவாள். நான் தான் ஆட்டோல வரேன்னு அது எப்படி கரெக்டா தெரியுது உனக்கு? தெரியுமே. அதான் எப்படி? வாசனை வரும் காத்துல, தவிர சேதி வரும் அது மூலமா. அவள் மேல் நோக்கி ஆகாசத்தை சுட்டி காட்டுவாள். அவர் பரிவோடு அவள் தலையை வருடியபடி சிரிப்பார். அந்த ஒரு வாரமும் சமையலறை 2 படும். விதம் விதமான வாசனைகள் வீட்டை நிறைக்கும். போதும் போதும் என்று அப்பா கெஞ்சுகிற வரை அம்மா சாப்பாடும் டிஃபனும் மாற்றி மாற்றி செய்து போட்டு அவரை திணறடித்து விடுவாள். சாயங்காலங்களில் பீச், சினிமா, பேல்பூரி, ஐஸ்கிரீம் என்று நேரம் சந்தோஷமாய் நகரும். அவர் வரும்போது துள்ளி கொண்டு ஓடுகிறவள் அவர் புறப்படும் போது தன் அறையை விட்டு வெளியிலேயே வரமாட்டாள். நீ போறதை என்னால பார்க்க முடியாதுப்பா. நீ ஆட்டோல ஏறும்போது எனக்கு அழுகு வரும். அத அம்மா அபசகுனமா நினைப்பா. அதெல்லாம் எதுக்கு? நீ புறப்படும் போது நான் பார்க்க விரும்பல. அவர் வற்புறுத்த மாட்டார். நாளடைவில் அது அவருக்கும் பழகிவிட்டது. அப்பா மும்பைக்கு வந்து சரியாய் 4 மாதம் ஆகிறது. லீவு கிடைக்கவில்லையா என்ன என்று தெரியவில்லை. ஒரு கடிதமோ தகவலோ கூட இல்லை. என்னதான் ஆயிற்று? என்றுமில்லாத திருநாளாய் அவர் கடைசியாய் வந்து சென்ற போது தான் வழியனுப்பி வைத்தது தவறாகிவிட்டதோ? அன்று என்னவோ அவர் புறப்படும் போது என்றுமில்லாமல் அவள் வாசல் வரை சாமான்களை எடுத்து வந்து ஆட்டோவில் ஏற்றினாள். தன் கொள்கையை மறந்துவிட்டார் போல சிரித்த முகத்தோடு வாசலில் நின்றாள். அது பற்றி அம்மா ஏதோ கேட்க வாயெடுப்பதற்குள் அப்பா அவளை பார்வையால் அடக்கிவிட்டு கையசைத்து அவளை பார்த்தபடியே சென்று கண்ணுக்கு மறைந்து போனார். அப்பாவின் சிரிப்பு வெகு அழகாக இருக்கும். ஆகாசமே சிரிப்பது போல் நிர்மலமாக இருக்கும். கபடு, சூது எதுவும் இல்லாத சிரிப்பு. அந்த சிரிப்பு தான் அவரது ஜீவன் போல் இருக்கும். உன்ன மாதிரி ஏன்பா எல்லாரும் சிரிக்கிறது இல்ல? என்ன கேள்வி இது? நிஜமாதான்ப்பா. எல்லார் சிரிப்புலயும் எதேதோ அர்த்தம் தெரியும். கள்ள சிரிப்பு, கபட சிரிப்பு, வக்கர சிரிப்பு, பைத்தியக்கார சிரிப்புன்னு விதவிதமா இருக்கும். உன் சிரிப்பு மட்டும் பளிச்சுன்னு நிர்மலமா இருக்கிற ஆகாசம் மாதிரி மலர்ந்து பொங்குற சிரிப்பு. உன்னால மட்டும் இப்படி இப்படி பரிசுத்தமா சிரிக்க முடியறது. காரணம் சொல்லட்டுமா? என்ன? பத்ரா பத்ரான்னு ஒரு தேவதைக்கு தகப்பனா இருக்கேன் இல்லையா? அதான் பரிசுத்தமா சிரிக்க முடியறது. அப்படியா? அப்படின்னா அம்மா சிரிப்பு ஏன் அசடாட்டா இருக்கு? மூஞ்சி எல்லாம் வேற ஏதோ வழியறது. உதடி அவளை. அம்மா பொய் கோபத்தோடு கையை ஓங்க அப்பா இன்னும் அழகாக சிரிப்பார். சிரித்த முகத்தோடு உடனடியாய் அப்பாவை காண வேண்டும் போல் இருந்தது. 4 மாதமாய் எட்டி கூட பார்க்க முடியாமல் அப்படி என்ன வேலையோ, அல்லது உடம்புக்கு ஏதாவது சுகமில்லையோ ஒருவேளை. பத்ரா கவலைப்பட்டாள். பொதுவாக கவலைப்படுவது அப்பாவுக்கு பிடிக்காத விஷயம். தன் மீதும் இறைமை மீதும் நம்பிக்கை உள்ளவன் எதற்கும் கவலைப்பட மாட்டான் என்பார் அடிக்கடி. அப்படின்னா எல்லாத்தையும் தெய்வம் பார்த்துக்குன்னு பேசாம இருந்துடலாமா? ஒரு நாள் அவள் கேட்டாள். கடமையை செய், பலனை என்கிட்ட விட்டுடுன்னு ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில சொல்லியிருக்கான். எதிர்பார்க்கிற பலன் கிடைக்குமான்னு கவலைப்படுறவனால எப்படி கடமையை ஒழுங்கா செய்ய முடியும்? ஒழுங்கா செய்யப்படாத கடமைக்கு பலன் எப்படி கிடைக்கும்? அப்பா தன் பதிலை கேள்வியாக கேட்டு நிறுத்த அதற்கு பதில் சொல்ல இயலாமல் விழித்தாள் அவள்.
அவர் எப்போதும் அப்படித்தான். அவரோடு பேசி ஜெயித்துவிட முடியாது. அவரோடு பேச விஷயஞானியாக இருக்க வேண்டும். அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாதோ என்பது போல் எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் அது பற்றி மடைத்திறந்தாற் போல் பேசுவார். எங்கிருந்து இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நிறைய படிக்கணும், நிறைய பார்க்கணும், நிறைய கேட்கணும். நம்மளை சுத்தி எவ்வளோ குரு இருக்கிறாங்க. யார சொல்றீங்க? நல்ல விஷயங்கள் கத்துக் கொடுக்கிற எல்லாம் குரு தான். எறும்புகிட்ட இருந்து சுறுசுறுப்பு, சிலந்தி கிட்ட இருந்து விடாமுயற்சி, தேனி கிட்ட இருந்து சேமிப்பு, குழந்தைகள்ட்ட இருந்து இன்னசென்ஸ், இயற்கை கிட்ட இருந்து பாரபட்சம் இல்லாத குணம், நெருப்பு கிட்ட இருந்து தூய்மை, இப்படி நிறைய. நம்மளை சுத்தி குருவுக்கு பஞ்சமா என்ன? பேசுற குரு, பேசாத குரு, மௌன குருன்னு எவ்வளோ பேரு. மௌன குருன்னா பஞ்சபூதங்கள் தான். பூமி கிட்ட இருந்து பொறுமை, காற்றிட்ட இருந்து பரந்த நோக்கம், ஆகாசத்திட்ட இருந்து தைரியம், நீர்கிட்ட இருந்து கருணை, நெருப்பு கிட்ட இருந்து எதையும் சேமித்து வைக்காத தன்மை, விருட்சங்கள்ட்ட இருந்து அன்பு, இன்னும் சொல்லிண்டே போலாம். அப்பா சொல்லும்போது உடம்பு சிலிர்த்து போகும். அப்பா புன்னகையோடு அவள் முகவாயில் ஒற்றை விரல் கொடுத்து அவள் முகத்தை மேல் நோக்கி நிமிர்த்துவார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆகாசத்தை பாரு பத்ரா, மௌனமா அது நிறைய விஷயம் சொல்லும். அது மாதிரி அற்புதமான குரு வேற எதுவும் இல்லை என்பார். பத்ரா நிமிர்ந்து ஆகாசத்தை பார்த்தாள். அப்பா ஏன் வரவில்லை உனக்கு தெரியுமா? அதனிடம் கேட்டாள். நீ இங்கேயா இருக்க? டிஃபன் ஆறி போதே, சாப்பிட வரலையா? அம்மாவின் குரல் கேட்க திரும்பினாள். அம்மாவின் முகமும் வாடி போயிருந்தது. மனதுக்குள் ஏற்பட்டிருந்த குடைச்சல் முகத்தில் தெரிந்தது. நான் வேணா ஒரு நட சென்னைக்கு போய் அவள் முடிப்பதற்குள் அம்மா அவசரமாக குறுக்கிட்டாள். வேண்டாம், அது மட்டும் வேண்டாம். ஏம்மா? வாணம் பத்ரா, அம்மா கலவரமாய் சொன்னாள். சரி போகல, போன் பண்ணியாவது பேசட்டா? நம்பர் தான் இருக்கே. யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவ? அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ டிஃபன் எடுத்து வை, நான் இப்போ வந்துடுறேன். பத்ரா வேகமாய் கீழே இறங்கி போனாள். இந்த வரைக்கும் போன் பண்ணவாவது அம்மா சம்மதித்தாளே. கீழே வந்து பர்ஸை எடுத்துக்கொண்டு தெருமுனையில் இருந்த எஸ்டிடி பூத்துக்கு விரைந்தாள். அரை மணி கழித்து திரும்பி வந்தவள் முகம் இன்னும் அதிகமாய் வாடியிருந்தது. என்னடி இருந்தாரா? பேசுனியா? லைன் கிடைக்கல, அவுட் ஆஃப் ஆர்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி நேர்லயும் வராம லெட்டரும் கூட போடாம இத்தனை வருஷத்துல இருந்ததே இல்லையே. அதுக்குத்தான் நேர்ல ஒரு நட போயிட்டு வந்துடுறேன்னு. வானான்னு பிடிவாதம் பிடிக்கிற. அதுக்கு இல்லடி, எனக்கு தெரியுமா அங்க போய் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது, சரியா? நாளைக்கு நான் டிராவல்ஸ் எதுலையாவது சொல்லி ஒரு டிக்கெட் வாங்கிடுறேன். நீ கவலைப்படாம இரு, நான் பத்திரமா போயிட்டு வரேன். பத்ரா தீர்மானமாக சொல்ல பெண்ணை இனி தடுக்க முடியாது என்பது அம்மாவுக்கு விளங்கியது. பத்ரா 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டு எழுந்தாள். சென்னையில் அப்பாவின் விலாசத்தை எடுத்து பையில் பத்திரப்படுத்தி கொண்டாள். ஒரு செட் உடை மட்டும் சின்ன ஏர் பேக்கில் எடுத்து வைத்துவிட்டு படுக்கச் சென்றாள். இரவு முழுக்க தூங்கவில்லை. அப்பாவின் நினைவுதான். ஏன்பா, மாசத்துல 5 நாள் மட்டும்தான் நாம சந்தோஷமா ஒன்னா சேர்ந்திருக்கணுமா? உனக்கு இங்கே வந்து இருக்க முடியாதா? இல்லாட்டி எங்களையாவது சென்னைக்கு கூட்டிட்டு போயிடலாம்ல. ஸ்கூல் ஃபைனல் படிக்கும் போது ஒரு முறை அப்பாவிடம் இப்படி கேட்டாள். அவர் அம்மாவை பார்த்தார். அம்மா முகத்தை தாழ்த்தி கொண்டாள். பெண் திடீரென்று இப்படி கேட்பாள் என்பதை அவள் எதிர்பார்க்கவில்லை. அப்பா யோசனையோடு பெண்ணை பார்த்தார். அது முடியாதுடா செல்லம். ஏன்பா? சொன்னா புரிஞ்சுக்கிற வயசும் புத்தியும் உனக்கு இப்போ இருக்குன்றதுனால எல்லாத்தையும் சொல்லிடுறதா நல்லது. நான் சொல்றத புரிஞ்சுப்பியா பத்ரா? அப்படி என்ன சொல்ல போகிறார் அப்பா என்பது போல் பார்த்தாள் பத்ரா. எனக்கு அங்கேயும் ஒரு குடும்பம் இருக்கு பத்ரா. அப்பா சொல்ல அதிர்ச்சியோடு நிமிர்ந்தாள் பத்ரா. என்னப்பா சொல்றீங்க? குரல் நடுங்கியது. உண்மைய, அதான் என் குடும்பம். உங்க அம்மா 2வது தான். ஒரு இக்கட்டான சூழல்ல இவளை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். பத்ரா சிலையாக அமர்ந்திருந்தாள். 20 வருடங்களுக்கு முன் பாம்பேயில் வேலை காரணமாக வந்து இறங்கிய போது பத்மநாபனுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்டார் போல் இருந்தது. நல்ல வேலை, நல்ல சம்பளம் என்கிற ஆசையில் சென்னையில் பார்த்து வந்த வேலையை உதறிவிட்டு வந்துவிட்டானே தவிர, வந்த பிறகுதான் பல கஷ்டங்கள் தெரிந்தது. முதல் கஷ்டம் சாப்பாடு. தென்னிந்திய சாப்பாட்டுக்கு நாக்கு ஏங்கியது. சுயம்பாகமும் தெரியாது, சப்பாத்தியும் சாப்பிட பிடிக்கவில்லை என்ற நிலையில் சரியாக சாப்பிடாமல் உடம்பே இளைத்து போயிற்று. உடன் தங்கியிருந்த ஒரு நண்பன் ஒரு நாள் சொன்னான், உங்க ஊர்க்காரங்க இங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பத்து, அங்க எங்கேயாவது போய் பேயிங் கெஸ்டா இருந்துக்கிறது தானே. எனக்கு யாரையும் தெரியாதே. எங்க ஆபீஸ்ல ஒரு தமிழர் இருக்கார், அவர்கிட்ட நான் வேணா விசாரிச்சுக்கிட்டு வரேன். அந்த நண்பன் மறுநாள் ஒரு விலாசம் கொண்டு வந்து கொடுத்தான். இவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, நீ போய் பாரு, சரிப்பட்டா சாப்பாட்டுக்கு ஒரு வழி பண்ணிக்க. பத்மநாபன் அன்று மாலையே மாதுங்காவில் இருந்த அந்த விலாசத்துக்கு சென்றான்.
நடுத்தர வர்க்க தமிழர்கள் நிறைய பேர் அங்கிருந்தார்கள். நண்பன் கொடுத்த விலாசத்தில் இருந்தவர்கள் அம்மாவும் பெண்ணுமாக 2 பேர்தான். சமீபத்தில் தான் குடல் புற்றுநோயில் கணவனை பறிகொடுத்திருந்தாள் அந்த தாய். நடுக்கடலில் சிக்கிய தோணியின் நிலையில் வாழும் வழி தெரியாமல் கலங்கிக் கொண்டிருந்தனர். பத்மநாபன் தன் சாப்பாட்டு பிரச்சனை பற்றி சொன்னதும் நடுக்கடலில் ஒரு கட்டை கிடைத்துவிட்ட சந்தோஷத்துடன் உடனே ஒப்புக்கொண்டார்கள். இது சின்ன வீடு, இங்க உங்களை தங்க வைக்க முடியாது. இந்த ஏரியாவுல பேச்சுலர் அறைகள் நிறைய இருக்கும். அங்க எங்கேயாவது வந்துட்டீங்கன்னா இங்க வந்து சாப்பிட்டுட்டு போலாம். அடுத்த வாரமே அறை கிடைத்து அவன் இடம் மாறினான். 1 வருடம் எந்த பிரச்சனையுமின்றி ஓடியது. காலை காஃபியிலிருந்து இரவு டிஃபன் வரை அவன் அறைக்கே வந்துவிடும். அதற்கென்று அங்கு ஒரு பையன் இருந்தான். மதிய சாப்பாடு ஆபீஸிற்கே கேரியரில் வந்துவிடும். ஆக மொத்தம் அவர்கள் வீட்டுக்கு செல்லும் அவசியமே இல்லாது போயிற்று. சாப்பாடும் டிஃபனும் நன்றாகவே இருந்தது. 1 வருடத்துக்கு பிறகுதான் ஒரு நாள் வேலை முடிந்து திரும்பிய போது அந்த அதிர்ச்சி அவனுக்கு காத்திருந்தது. அந்த அம்மா செத்து போய் விட்டதாக செய்தி தெரிந்ததும் அவன் அதிர்ந்தான். எப்படி? நல்லா தானே இருந்தாங்க, மத்தியான சாப்பாடு கூட வந்துச்சே. நீங்க வேற தம்பி, அந்த அம்மா காய்ச்சல்ல படுத்து 10 நாளாவது. அந்த பொண்ணு தான் உங்களுக்கு சமைச்சு அனுப்பிச்சிட்டு இருந்துச்சு. நேத்து தான் ரொம்பவும் ஜாஸ்தியாகி ஆஸ்பத்திரியில சேர்த்துச்சு. மூளை காய்ச்சல்னு சொன்னாங்களாம். கொஞ்சம் முன்னால செத்துட்டாலாம். இன்னும் பாடி வரல. அதுக்குத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். பாவம், வாயிலா பூச்சிங்க. யார் வம்புக்கும் வரமாட்டாங்க. பட்னியே கிடந்தாலும் யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு தன்மானம். இனி அந்த பொண்ணு பாடுதான் கஷ்டம். என்ன செய்யுமோ? அந்த பெண்மணி பெருமூச்சு விட்டாள். சற்று நேரத்தில் பாடி வந்தது. அவள் அழக்கூட ஜீவனற்று அம்மாவின் உடம்பின் அருகில் அமர்ந்திருந்தாள். பணம் இருக்கா? பத்மநாபன் கிட்டே போய் அவளிடம் கேட்டான். 100 ரூபா இருக்கு. அது போராதே. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். பத்மநாபன் தன் அறைக்கு சென்று வங்கியில் போடுவதற்காக வைத்திருந்த பணத்தை எடுத்து வந்தான். அந்த பணத்தில் அவள் அம்மாவின் இறுதி காரியம் நடந்தது. பிணம் எரிந்து சாம்பலானதுமே அக்கம் பக்கத்தினர் காட்டிய இரக்கமும் குறைந்தது. அவரவர் காரியத்தை அவரவர் பார்த்து கொள்ள ஆரம்பித்து விட்டனர். வீட்டுல சமையல் சாமா இருக்கா, இல்ல வாங்கணுமா? அவள் பதில் சொல்லாததிலிருந்து வீட்டில் எதுவும் இல்லை என்பது புரிய அவன் உடனே சென்று மளிகை சாமான்களை வாங்கி வந்து இறக்கினான். எதுக்கு இதெல்லாம்? ஏற்கனவே உங்களுக்கு ஏகப்பட்ட கடன் பாக்கி. இதுவரைக்கும் 10 பைசா கூட யார்கிட்டையும் வாங்கினதில்ல அம்மா. இருந்தா கஞ்சி, இல்லாட்டி தண்ணின்னு இருந்தோம். நீங்க சாப்பிட ஆரம்பிச்சதும் தான் நாங்களும் 2 வேளை திருப்தியா சாப்பிட ஆரம்பிச்சோம். 4 காசு சேர்க்க முடியாட்டியும் பசி இல்லாம இருக்குமேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம். அந்த சந்தோஷம் கூட ஆண்டவனுக்கு பொறுக்கல போல இருக்கு. அம்மாவை அஸ்தியாக்கிட்டான். அவ சாவுக்கு நீங்க செலவு செஞ்சதுதான் எங்களோட முதல் கடன். அதை தீத்தாதான் அம்மாவோட ஆத்மாவுக்கு அமைதி கிடைக்கும். மேல மேல உதவி பண்ணி என்னை மேலும் கடன்காரியாக்கிடாதீங்க ப்ளீஸ். எல்லா கடனையும் சாப்பிட்டு தீர்த்துக்கிறேன். எது பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அவன் சொல்லிவிட்டு வெளியில் வந்தான். அடுத்த 4-5 மாதம் வழக்கம் போல அவனுக்கு சிற்றுண்டியும் உணவும் வந்தது. பிரச்சனை எதுவுமின்றி நாட்கள் கரைந்தது. அதற்கு பிறகு ஒரு நாள் சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்க சென்ற போது அவள் வீட்டிலிருந்து நடுத்தர வயது மனிதர் ஒருவர் விறுவிறுவென்று வெளியேறி மாடி ஏறி சென்றார். உள்ளே அவள் அழுது கொண்டிருந்தாள். என்னாச்சு சுமித்ரா, என்ன பிரச்சனை? அவன் கேட்டதும் அவளது அழுகை இன்னும் கூடியது. அழுகை சற்று அடங்கட்டும் என்று அவன் காத்திருந்தான். சிறிது நேரம் கழித்து அவள் தானாகவே அழுகையை நிறுத்திவிட்டு அவனுக்கு முன் அழுது விட்டோமே என்ற கூச்சத்தோடு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். வந்துட்டு போனாரே ஒரு பெரிய மனுஷன். நான் பிறந்ததுல இருந்து என்ன தெரியும் அவருக்கு. அம்மா இருந்த வரைக்கும் பேட்டி பேட்டின்னு கனிவோட கூப்பிட்டு இருந்தாரு. இப்ப யாரும் இல்லாம நான் நிக்கிறது அவருக்கு அனலா தகிக்குதான். முதல்ல தொட்டு தொட்டு பேசினப்போ ஆறுதல் சொல்றாருன்னு நினைச்சேன். அப்பா வயசுல இருக்கிறவர்னு தப்பா கூட நினைக்கல. ஆனா அவர் என்ன இன்னைக்கு மகளா பார்க்க விரும்பலன்னு இப்பதான் தெரியுது. எதுக்கு இப்படி கஷ்டப்படுற? நான் பாத்துக்கிறேன் உன்ன. என்ன சந்தோஷப்படுத்து போதும். ராணி மாதிரி இருக்கலாம்னு நீ. சீ போடா நாயேன்னு அடிச்சு விரட்டிட்டேன். அடிபட்ட நாய் இனி சும்மா இருக்குமா? கொலைக்குமா, கடிக்குமான்னு தெரியல. இல்ல இன்னும் எத்தனை நாய் இது மாதிரி வாலாட்டின்னு வருமோ? உன் கஷ்டம் புரியுது. இந்த மாதிரி நேரத்துல தைரியம் தான் அவசியம். தைரியமா இரு. எத்தனை நாய் வந்தாலும் விரட்டி அடிக்கிற சக்தியை வளர்த்துக்கோ. வேற என்ன சொல்ல? அவன் அவளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு புறப்பட்டான். குடியிருப்பின் கீழ்த்தளத்தின் படியில் அந்த மனிதர் நின்றிருந்தார். அவனை பார்த்ததும் அவசரமாக அருகில் வந்தார். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் தம்பி. என்ன? அந்த பொண்ணு வீட்டுக்கு இனி தனியா போகாத. அது சரியில்லை. புரியலையே? குழந்தையில இருந்து அது எனக்கு தெரியும். என் பொண்ணுங்களை விட வயசுல சின்னது. நான் பார்த்து வளர்ந்த பொண்ணாச்சே, இப்ப அனாதையா நிக்குதேன்னு இறக்கப்பட்டு ஏதாவது உதவி வேணும்னா செய்யலான்னு போனேன். அங்க போனா அது ஒரு கேஸ் மாதிரி என்கிட்ட வந்து எதேதோ செய்யுது. என்னால 5க்கும் 10க்கும் லோல் விட முடியல. மாசம் 5000 கொடுத்துருங்க, உங்களுக்கு கீப்பா இருந்துடுறேன்னு பச்சையா கெஞ்சுது. என் வயசுக்கு, அதுவும் நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு என்கிட்டயே அப்படி பேசுதுன்னா உங்ககிட்ட எப்படிலாம் பேசும்? அதான் சொல்றேன், ஜாக்கிரதையா இருந்துக்குங்கன்னு.
பத்மநாபன் அவரை கூர்ந்து பார்த்தான். அப்படியா சார்? சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா அந்த பொண்ணு என்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்கல. ஆனா வேற ஒரு பொண்ணு தான் என்கிட்ட வந்து தப்பா நடக்க பாக்குது. யாரு? அவர் வியப்போடு கேட்டார். உங்க 3வது பொண்ணு தான். அவன் நடக்க அவர் ஒரு வினாடி அப்படியே நின்றார். பிறகு பாய்ந்து வந்து அவன் சட்டையை பற்றி நிறுத்தினார். என்னடா சொன்ன ராஸ்கல்? யாரை பார்த்து சொல்ற நீ? என் குலம் என்ன, என் பரம்பரை என்னன்னு தெரியுமா உனக்கு? அவன் அவர் கையை தன் சட்டையிலிருந்து எடுத்து விட்டான். எனக்கு தெரியும் சார். உங்களுக்கு தான் அது தெரியல. தெரிஞ்சிருந்தா உங்க பொண்ணு வயசுல இருக்கிற பொண்ணுகிட்ட போய் தப்பா நடந்துக்குவீங்களா? கொஞ்சம் முன்னால அந்த பொண்ணை பத்தி நீங்க சொன்னது பொய்யின்னா, நான் உங்ககிட்ட சொன்னதும் பொய் தான். அது நிஜம்னா இதுவும் நிஜம். இத மாதிரி நீங்க வேற யார்கிட்டயாவது போய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, நானும் உங்க பொண்ண தப்பா பேசுவேன். அவன் எச்சரிப்பது போல் சொல்லிவிட்டு செல்ல, அவர் அடிபட்ட புலி போல விழி உருட்டி அவனை பார்த்தார். அன்று மாலை அவன் வேலையிலிருந்து திரும்பும்போது அந்த குடியிருப்பு வாசிகள் அவனை கண்டதும் குசு குசுவென்று தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டனர். நன்றாக பேசி சிரிக்கும் சிலர் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்றார்கள். காரணம் புரியாமல் நடந்தான். என்ன பிரதர், சாப்பாடு வந்துச்சா? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? அந்த ஏரியா பொறுக்கி ஒருவன் அருகில் வந்து ஒரு மாதிரி இழிப்புடன் கேட்டான். பத்மநாபன் பதில் சொல்லாமல் நடந்தான். அந்த ஏரியா பைத்தியமூர்த்தி சத்தமாய் சிரித்தபடி சென்றாள். குடுத்து வச்சோம்பா நீ. அம்மாக்காரி பொணத்தை எடுக்கிற மாதிரி எடுத்து பொண்ணை வளைச்சு போட்டுக்கினியே. உன் சாமர்த்தியம் மாதிரி வராதுப்பா. ரவுடி மறுபடியும் சீண்டினான். பத்மநாபன் அருவருப்போடு அவனை முறைத்து பார்த்தான். அவன் சிரித்தபடி நகர்ந்தான். அன்று மட்டுமல்ல, அடுத்து வந்த நாட்களிலும் அவன் போகும்போதும் வரும்போதும் அவனையும் அவளையும் சேர்த்து வைத்து பேசுவதும் கிண்டல் அடிப்பதும் அதிகரித்தது. இந்த பாரு பிரதர், ஒன்னா நீ அவளை இங்கே கூட்டியாந்து வச்சு செட்டப் பண்ணிக்க, இல்ல இந்த ஏரியா விட்டு போயிடு. நாங்க யாராச்சும் அவளை கனெக்ட் பண்ணிக்கிறோம். பாவம், அதுவும் தனியா எவ்வளவு நாள் தான் சிரமப்படும். இத்தனை ஆம்பளைங்க இருக்கும்போது ஒரு வயசு பொண்ணு தனியா கஷ்டப்படலாமா சொல்லுங்க? 4ஆம் நாள் ஒரு ரவுடி சத்தமாய் பத்மநாபனிடம் கேட்க அத்தனை பேரும் வேடிக்கை பார்த்தார்கள். பைத்தியக்கார கிழவி ஏதோ கத்திக்கொண்டு குறுக்கும் நெடுக்கும் ஓடியது. ஏன் இப்படிலாம் பேசுற? தனியா தவிக்கிற ஒரு பொண்ண இப்படிலாம் தப்பா பேசலாமா? சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இல்ல அந்த பொண்ணுக்கு அண்ணன் தம்பியா இருந்து பாதுகாப்பு கொடுக்கணும்? பத்மநாபன் வருத்தத்தோடு கேட்டான். அப்படியா? சரி, உன் ஆசைப்படியே பகல்ல அண்ணன் தம்பியா இருக்கிறோம், ராத்திரியில அத்தானா இருக்கும். நீ அப்படித்தானே இருக்க? கெக்க கெக்க என சிரிப்போடு அவன் இன்னும் சத்தமாக சொல்ல ஒரு பெரிய சிரிப்பலையே அங்கு பரவ பத்மநாபன் முகம் சிவக்க வேகமாய் நடந்தான். விசில் சத்தமும் சிரிப்பும் அவனை துரத்தியது. அறைக்குள் நுழைந்தவன் கதவை அரைந்து சாத்தினான். இருட்டில் எவ்வளவு நேரம் படுத்திருந்தானோ. பையன் கதவு தட்டி இரவு சிற்றுண்டியை உள்ளே வைத்துவிட்டு போனான். சாப்பிட பிடிக்காமல் அதை தொட கூட இல்லை. இரவு பூனை ஒன்று பிளேட்டை தட்டிவிட சத்தம் கேட்டு விழித்தவன் சப்பாத்திகளோடு கீழே விழுந்திருந்த 4ஆய் மடிக்கப்பட்டிருந்த பேப்பரை கண்டதும் வியப்போடு அதை எடுத்து பிரித்தான். எனக்கு உதவ போய் உங்களுக்கு இவ்வளோ கெட்ட பேரு. பாதுகாப்பில்லாத நிலையில ஒரு பொண்ணு இருக்கும்போதுதான் சுத்தி இருக்கிறவங்களோட மன விகாரங்கள் தெரிய வருது. தயவு பண்ணி நீங்க வேற எங்கேயாவது போயிடுங்க. என் விதி எப்படியோ அப்படி ஆகட்டும். 4-5 வரிகளில் வருத்தப்பட்டிருந்தாள். அப்படி மட்டும் தான் போய்விட்டால் அவள் பாடு இன்னும் கஷ்டமாகிவிடும் என்பது அவனுக்கு தெரியும். அவளை பாதுகாப்பான ஒரு இடத்தில் விட்டுவிட்டால் பிறகு எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஏதாவது அனாதை ஆசிரமத்தில் அவளை சேர்த்து விட்டால் அவள் இதைவிட நன்றாக இருப்பாள் என்று தோன்றியது. மறுநாள் அவளிடம் இது பற்றி பேசி சம்மதிக்க வைப்போம் என்று நினைத்தபடி படுத்தான் அவன். பின்னிரவில் யாரோ கதவை தட்டும் ஓசை கேட்டு திடுக்கிட்டு எழுந்தவன் கதவை திறந்ததும் திகைத்தான். அவசரமாக உள்ளே வந்து கதவை தாளிட்டாள் சுமித்ரா. மழையில் நனைந்த கோழி குஞ்சு மாதிரி கதவோடு சாய்ந்து கொண்டு நடுங்கியது அவள் தேகம். என்னாச்சு சுமித்ரா? எல்லாம் அந்த பெரிய மனுஷன் வேலை. அவன் அசிங்க புத்தி உங்களுக்கு தெரிஞ்சு போன மாதிரி மத்தவங்களுக்கும் தெரியறதுக்கு முன்னாடி வேற மாதிரி கதை கட்டி விட்டுட்டாரு. நம்ம 2 பேரையும் எல்லாரும் தப்பா பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ரவுடி இன்னும் 2 பேரோட வந்து குடிச்சிட்டு என் வீட்டு வாசல்ல ஒரே கலாட்டா. பின் பால்கனி வழியா எமர்ஜென்சி படிக்கட்டுல இறங்கி ஓடி வந்துட்டேன். தயவு பண்ணி என்னை வெளியே அனுப்பிடாதீங்க. நீ வா சுமித்ரா. இப்படி பயந்தா அவங்க தொல்லை இன்னும் அதிகமாகும். நான் இருக்கேன், வா ப்ளீஸ். நான் மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. அவள் கண்ணீர் வழிய கெஞ்சினாள். நீ இங்க இருந்தா இன்னும் தப்பா பேசுவாங்க சுமித்ரா. பொய் நிஜமாயிடும். ஆட்டும், என்ன வேணா சொல்லிட்டு போட்டும். எனக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒண்ணுமே இல்லைன்னு நமக்கு தெரியும். மேல இருக்கிறவனுக்கு தெரியும்ல, அது போதும். பெயர் கெட்டு தனியா ஆபத்தோட வாழ்றதை விட அந்த கெட்ட பேரோட பாதுகாப்பா இங்க வாழ்றது மேல். தயவு பண்ணி உதவி பண்ணுங்க. அவன் ஒரு வினாடி யோசித்தான். மடியில் கனமில்லாதவன் எதற்கு சக மனிதருக்கு பயப்பட வேண்டும்? அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். நீ இங்கே இருக்கலாம் சுமித்ரா, எனக்கு ஆட்சேபணம் இல்ல. இந்த குணங்கிட்ட மனிதர்களோட பேச்சுக்கெல்லாம் நான் கவலைப்படல. ஆனா
எவ்வளவு நாள் இருக்க முடியும் உன்னால? நாளைக்கு உன்னை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? நீ நல்லபடியா வாழ வேண்டாமா? இந்த அனாதைய கட்டிக்க எவன் தயாரா இருக்க போறான்? அப்படி சொல்லாத. உலகத்துல நல்லவங்களும் இருப்பாங்க. அப்படி ஒரு நல்லவன் வந்தா கூட இவங்கெல்லாம் அவன் மனசுல விஷத்த கலந்துருவாங்க. இனி எனக்கு நல்ல பேர் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. எனக்கு யாரும் கிடையாது. கையில காசோ, பொருளோ எதுவும் கிடையாது. என்ன மாதிரி அனாதைகள் எல்லாம் இருக்க வேண்டிய இடம் சிவப்பு விளக்கு பகுதிங்கிறது தான் இங்க நிறைய பேருக்கு ஆசை. நான் ஒருத்தனுக்கு மனைவியா இருக்கிறத விட, ஊருக்கே மனைவியா இருந்தா தான் இவங்க திருப்தி அடைவாங்க. அப்படி இருக்கிறத விட, உங்க ஒருத்தருக்கு ஒப்பாட்டியா கண்ணியமா இருந்துட்டு போறது மேல்ன்னு எனக்கு தோணுது. அவங்களும் அப்படியே நினைச்சுக்கிட்டோம். நமக்குள்ள நாம பரிசுத்தமா இருந்துக்கலாம். இந்த வாழ்க்கை எனக்கு போதும். மத்தபடி கல்யாணம் பத்திலாம் நான் ஆசைப்படல. ஆசைப்பட அந்தஸ்தும் கிடையாது எனக்கு. அவள் குரல் நெகிழ நிறுத்த, அவன் கவலையும் இரக்கமுமாக அவளை பார்த்தான். இதான் உன் முடிவா? இந்த முடிவு உங்களுக்கு சரிப்படாதுன்னா சொல்லுங்க. நான் போயிடுறேன். ஆனா உயிரோட இருக்க மாட்டேன். கண்ட நாய்களும் கொத்தி பிடுங்கிறதுக்கு முந்தி காலன் கிட்ட ஒப்படைச்சிருவேன் இந்த உடம்ப. என்ன பேசுற நீ? எதுக்கோ பயந்து எதையோ கொளுத்துறாப்ல. அப்போது யாரோ கதவை தட்ட அவள் மிரண்டு போய் அவன் முதுகுக்கு பின்னால் ஒதுங்கி நின்றாள். அவன் தைரியமாக கதவை திறந்தான். வெளியில் ஒரு மூதாட்டி நின்றிருந்தாள். உள்ள நீங்க பேசுனதெல்லாம் கேட்டுச்சு. பாவம் தம்பி அது. அத கை விட்டுறாதீங்க. உங்களால முடிஞ்சா அது கழுத்துல ஒரு தாலிய கட்டி அத வாழ வைங்க. அவங்க இவள சும்மா விட மாட்டாங்க. இவ கிடைக்கிற வரைக்கும் வட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவள கூட்டிட்டு உடனே எங்கேயாச்சும் போயிருங்க. அந்த பொண்ணுகிட்ட காசு பணம் தான் தம்பி இல்ல. ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நல்ல குணம் நிறைஞ்சிருக்கு. கடைசி வரைக்கும் உன் காலடியில நன்றியோட விழுந்து கிடக்கும். தாயும் பொண்ணும் தன்மானத்தோட இருந்தாங்க. ஒரு நாக்கு தப்பு சொல்லிட முடியுமா? இப்ப போராத காலம் தம்பி. தாயை இழந்து தவிக்குது. இதை விட்டுறாத தம்பி. உனக்கு புண்ணியமா போகும். அந்த மூதாட்டி கெஞ்ச அவன் வியப்போடு பார்த்தான். நீ நீங்க பைத்தியம் இல்ல? பைத்தியம்லாம் இல்ல தம்பி. பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறேன். இது வயசுல நானும் இப்படித்தான் இருந்தேன். அனாதையா. அப்போ உன்ன மாதிரி நல்லவங்க யாரும் எனக்கு கிடைக்கல. ஒரு கயவாணி பையன் எனக்கு எடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் பல பேர் பைத்தியம் பிடிச்சாப்புல அலைஞ்சேன். அப்போ யாரும் கிட்ட வரல. அப்புறம் அதே எனக்கு பாதுகாப்பாயிடுச்சு. இன்னி வரைக்கும் எல்லார் கண்ணுக்கும் நான் பைத்தியம்தான். எனக்கும் பழகிடுச்சு. யார் வீட்லயாவது சோறு கிடைக்கும். ஒரு மூலையில நிம்மதியா தூங்குறேன். இதோ இவங்க வீட்ல கூட பல நாள் சாப்பிட்டுருக்கேன். தனக்கு இல்லாட்டியும் கூட என் முகத்தை பார்த்து இரக்கத்தோட சோறு போடுவா இவ அம்மா. அந்த நன்றி விசுவாசத்துல தான் தம்பி சொல்றேன். இந்த பொண்ணை விட்டுறாத. இந்த கைய கெட்டியா பிடிச்சுக்க. கிழவி அவள் கையை எடுத்து இவன் கையில் பிணைத்தாள். தன் சேலை முடிச்சிலிருந்து 2 ரூபாய் நாணயத்தை எடுத்து நீட்டினாள். இதுல மஞ்சக்கயிறும் மஞ்சக்கிழங்கும் வாங்கி தாலியை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருந்தாய். சுமித்ரா அவள் காலில் கண்ணீரோடு விழுந்து நமஸ்கரித்தாள். மூதாட்டி இருளில் மறைந்தாள். சற்று நேரம் கனத்த மௌனத்தோடு நகர்ந்தது. அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு அனாதையை யாராவது கட்டிக்குவாங்களா என்ன? உங்க அப்பா அம்மாக்கு எவ்வளவோ கனவுகள் இருக்கும். அதையெல்லாம் நீங்க கெடுத்துடக்கூடாது. ஒரு வேலைக்காரியா நீங்க என்ன நடத்தினா போதும். என் பிரச்சனை அம்மா அப்பா இல்ல சுமித்ரா. அவள் வேறு என்ன என்பது போல் பார்த்தாள். உன் கழுத்துல ஒரு தாலி கட்ட நான் தயங்குறதுக்கு காரணம் நீ அனாத ஏழைங்கிற எண்ணத்துல இல்ல. நான் திருமணமானவன். அதான் காரணம். அவள் திகைத்து போய் அவனை பார்த்தாள். இதுவரைக்கும் உங்களை பத்தி எதுவுமே தெரியாது. யாரும் எதுவும் கேட்டதும் இல்ல. நான் சொன்னதும் இல்ல. எனக்கு 4 வயசுல ஒரு பையன் கூட இருக்கான். என் மனைவிக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலை. ஆபீசரா இருக்கா. அதனாலதான் அவளால என்னோட வந்து இருக்க முடியல. இன்னும் கொஞ்ச நாள்ல என்னைய சென்னைக்கு மாத்திருவாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாததுக்கு காரணம் இதுதான். நானும் போயிட்டா நீ என்ன செய்வேன்னு தான் எனக்கு கவலையா இருக்கு. உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்துக்கிறேன். என்னையும் கூட்டு போயிடுங்களேன். இந்த ஊர்ல இனி என்ன இருக்கு எனக்கு? பார்க்கலாம். இனி நீ யாருக்கும் பயப்பட வேணாம். விடிஞ்சதும் நாம வேற எங்கேயாவது போயிடுவோம். உனக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணிட்டு தான் நான் போவேன். கவலைப்படாத. சொன்னபடியே மறுநாள் விடியலில் தங்கள் 1, 2 சாமான்களோடு அவர்கள் கிளம்பினார்கள். எல்லோரும் வாயடைத்து போய் அவர்கள் செல்வதை பார்த்தார்கள். சேர்த்து வைத்து பொய்யாய் பேசியதாலேயே இப்போது அவர்கள் சேர்ந்து செல்வதை தடுக்க இயலாது பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆபீஸுக்கு அருகிலேயே ஒரு பழைய கட்டிடத்தில் ஒற்றை அறை வாடகைக்கு கிடைத்தது. புருஷன் பெண்டாட்டி என்றே அங்கு எல்லோரும் நினைத்து கொண்டார்கள். அவள் அனாவசியமாய் வெளியிலேயே வரமாட்டாள். ஒரு வேலைக்காரியாக மட்டுமே அங்கு இருந்தாள். இரவானால் அவன் காற்றுக்காக வராண்டாவில் படுக்க அவள் உள்ளே படுப்பாள். மழைக்காலம் ஆரம்பித்த பிறகு படுக்கை பிரச்சனையாயிற்று. அவனுக்கும் உள்ளே படுக்க வேண்டிய கட்டாயம். அப்படி ஒரு மழை நாளில்தான் சகலத்தையும் ஜெயித்தது உடல். அவன் கூசி குறுகி போனான். தானா இப்படி நடந்து கொண்டோம் என்று நம்ப முடியாமல் திகைத்தான். அவள் முகத்தை ஏறிட்டு பார்க்க கூட திராணியின்றி கலங்கி போய் அமர்ந்திருந்தவனை அவள்தான் சமாதானப்படுத்தினாள். பரவாயில்ல விடுங்க. ஆனானப்பட்ட முனிவர்களே இதுல இருந்து தப்பிச்சதில்ல. நாம சாதாரண மனுஷங்க தானே. நான் இத பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். தெய்வத்துக்கு படையல் வச்சாப்புல ஒரு சந்தோஷம்.
இத பெருசா எடுத்துக்கிட்டு வருத்தப்படாதீங்க. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் இந்த நாய் ஓடி வருவேன். ப்ளீஸ் சுமித்ரா, என்ன புழுவாக்கிட்டு நீ விஸ்வரூபம் எடுக்காத. என்னால தாங்க முடியாது. இது தப்பு தான். இந்த தப்ப சரி பண்ணினாதான் எனக்கு மனசாரும். நாளைக்கு விடிஞ்சதும் கோயில்ல வச்சு உன்னை கல்யாணம் பண்ணிண்டாதான் இந்த தப்பு சரியாகும். அதுவும் தப்பு தானே. முதல் மனைவி இருக்க நான் எப்படி உங்கள? வேணாங்க. அந்த உரிமையெல்லாம் எனக்கு வேணாம். நீங்க நல்லவரு. நல்லா இருக்கணும். என்னால உங்க குடும்பம் விரிசல் விட்டுறக்கூடாது. உங்க குடும்பத்தோட சந்தோஷம் தான் என் பாதுகாப்பை விட முக்கியம். உங்க அன்புக்கு நன்றி. இந்த சந்தோஷம் எனக்கு கடைசி வரைக்கும் போதும். இனிமே என்னை எந்த நாய் துரத்துனா என்ன? எனக்கு கவலை இல்ல. என் மேல பட்ட கை ஒரு நல்ல மனுஷனோடதுங்கிற சந்தோஷமே போதும் எனக்கு. தயவு பண்ணி இதை இதோட மறந்துட்டு எப்பவும் போல இருங்க. நீங்க எந்த தப்பும் செஞ்சுள்ள. இல்ல சுமித்ரா, நீ என்ன சொன்னாலும் எனக்கு சமாதானம் ஏற்படாது. என்ன கல்யாணம் செஞ்சுக்க உனக்கு விருப்பம் தானே? இல்லன்னு சொன்னா நான் மகா பாவி. அப்புறம் என்ன? உங்க வீட்டுக்கு இது தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சிங்களா? உண்மையை சொல்லியே சம்மதம் கேட்டுடலான்னு இருக்கேன். என் மனைவி ரொம்ப நல்லவ. நிச்சயம் நான் பாவம் செய்ய அவ சம்மதிக்க மாட்டா. எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் எந்த பொண்ணும் தான் உரிமைய பங்கு போட சம்மதிக்க மாட்டா. தயவு பண்ணி நல்லவங்களை சோதிக்காதீங்க. இல்ல சுமித்ரா, நிச்சயம் அவ புரிஞ்சுப்பான்னு நான் நம்புறேன். புரிஞ்சுக்கிறது வேற, சம்மதிக்கிறது வேற. ஒருவேளை அவங்க நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னு வைங்க, என்ன செய்வீங்க? அப்பவும் என் முடிவுல மாற்றம் இருக்காது. என் மனசாட்சி தான் எனக்கு நீதிபதி. மனசாட்சி தான் நீதிபதிங்கிறவங்க எதுக்கு மத்தவங்க மனசை நோகடிக்கணும்? என்ன சொல்ற நீ? உங்க முடிவுல மாத்தமே இல்லைங்கிறப்போ யாரையும் கேட்க வேணாம். உங்க விருப்பப்படி செய்யுங்க. அவங்க கண்ணுல சுட்டு தண்ணி வந்தாலும் நான் நாசமா போயிடுவேன். உங்க மனைவிங்கிற சந்தோஷம் மட்டும் போதும் எனக்கு. மத்தபடி உங்க பணம் கூட வேண்டாம். நீங்க கட்டுற தாலி எனக்கு பாதுகாப்பு தரும். அது போதும் எனக்கு. நீங்க உங்க குடும்பத்தை கவனிங்க. என் புருஷன் வெளியூர்ல இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இங்க ஏதாவது வீட்டு வேலை செஞ்சு பிழைச்சுக்கிறேன். இந்த பக்கம் எப்பவாவது வந்தா என்னை வந்து பார்த்துட்டு போங்க. வேற எதுவும் எனக்கு வேண்டாம். பைத்தியம் மாதிரி பேசாத சுமித்ரா. தாலி கட்டுறது உன்னை அம்போன்னு விட்டுட்டு போறதுக்கா? உனக்கு என்ன வேணும் இப்போ? நம்ம விஷயம் என் வீட்டுக்கு தெரியக்கூடாது அதானே? ஓகே, நான் சொல்லல. கடைசி வரைக்கும் இந்த விஷயம் தெரியாம பாத்துக்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் 2 பேரையும் சந்தோஷமா வச்சிருப்பேன். இது சத்தியம். இதுக்கு மேல எதுவும் பேசி என்னை மாத்த முயற்சிக்காத. அவன் அந்த விவாதத்துக்கு அதோடு முற்றுப்புள்ளி வைத்தான். மறுநாள் அவளை கோவிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டான். சரியாக 6 மாதம் கழித்து அவனுக்கு சென்னைக்கு மாற்றலாயிற்று. நீ என்னோட வந்துடு சுமி. அங்கே தனியா உனக்கு ஒரு வீடு பார்த்துடுறேன். மாட்டேன், நிச்சயமா மாட்டேன். அப்படி வந்தா நிச்சயம் நாம மாட்டிக்குவோம். எந்த காரணம் கொண்டும் என்னால உங்க குடும்பத்துல விரிசல் வரக்கூடாது. நீங்க போயிட்டு வாங்க. இனி தனியா இருக்க என்ன பயம்? இந்த தாலி எனக்கு காவலா இருக்கும். போராததுக்கு பயத்துல வேற ஒரு துணை இருக்கு. அப்புறம் என்ன? தைரியமா கிளம்புங்க. எனக்கு காசு அனுப்பி மாட்டிக்காதீங்க. நான் எப்படியாவது பழிச்சுக்குவேன். முடிஞ்சா அன்பா 4 வரி கடிதாசு எழுதி போடுங்க. அது போதும். நீ கர்ப்பமா இருக்கியா சுமி? அவன் சந்தோஷம் பொங்க கேட்டான். இன்னும் உறுதி செஞ்சுக்கல. ஆனா அதுதான். இந்த நிலையில உன்னை எப்படி சுமி விட்டுட்டு போறது? கவலைப்படுறீங்களா? நான் தானே கவலைப்படணும். சரி, என்ன செய்ய போறீங்க? போகாம இருந்துருவீங்களா? அதுவும் முடியாது. போகாட்டி அவ கஷ்டப்படுவா. போனா உனக்கு கஷ்டம். நான் தான் ஒரு கஷ்டமும் இல்லைன்னு சொல்றேன்ல. ஒன்னு செய்யறேன் சுமி. நான் போறேன். மாசத்துல 2வது வாரம் எப்படியாவது இங்க வந்துடுறேன். 1 வாரம் இருந்துட்டு போறேன். முடியுமா? முடியும்னு நம்புறேன். அநேகமா நான் சொந்தமா பிசினஸ் தொடங்கினாலும் தொடங்குவேன். அப்போ கண்டிப்பா வந்துட்டு போக முடியும். நீ கஷ்டமே படக்கூடாது. துணைக்கு ஒரு சர்வெண்ட்டை வச்சுக்க. நான் மாசம் மாசம் பணம் அனுப்புறேன். பிரசவம் நல்லபடியா ஆற வரைக்கும் உன் பக்கத்துல ஒரு நல்ல ஆள் அவசியம். பணத்தை பத்தி கவலைப்படாம நல்ல நம்பகமான ஆளா பார்த்து துணைக்கு வச்சுக்கோ. நான் போறதுக்குள்ள முடிஞ்சா இன்னும் நல்ல நல்ல பிளாட்டா பார்த்து உன்னை குடி வச்சுட்டு போறேன். வேணாம் வேணாம், இந்த இடம் எனக்கு பழகிடுச்சு. பிரசவம் வரைக்கும் இங்க இருக்கிறது தான் நல்லது. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாங்க. அப்புறம் வேணா வீடு மாத்திக்கலாம். உன் இஷ்டம். அவன் சம்மதித்தான். மேலும் 1 மாதம் அவளை சந்தோஷமாக நடத்தினான். தேவையான சாமான்கள் வாங்கி போட்டான். அவள் துணைக்கு ஒரு நடுத்தர வயது பெண்மணியும் கிடைத்ததும் அவன் நிம்மதியாக கிளம்பினான். இப்ப சொல்லு பத்ரா, நான் என்ன செய்யட்டும்? தன் முன்கதையை அப்பா சொல்லி முடித்ததும் பத்ரா கண்ணீர் வழிய அவர் தோளில் சாய்ந்து கொண்டாள். எவ்வளவு நல்ல குணம் அவனுக்கு. கத்தி மேல நடக்கிற வித்தைய 16 வருஷமா யாருக்கும் காயப்படாம நீயும் காயப்படுத்திக்காம எவ்வளவு அழகா பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. இது பத்தி பெரியம்மாக்கு துளி கூட சந்தேகமே வரலையா? அவள் கேட்டு நிறுத்த அவர் புன்னகைத்தார். பெரியம்மா என்று மறுவினாடியே அவள் பாசத்தோடு கூறிய விதம் அவருக்கு மிகவும் பிடித்தது. நெகிழ்ந்து போய் அவள் தலையை வருடினார். சட்டப்படி இது தப்பு. சமூகத்தோட பார்வையிலேயே இது குற்றம்தான். ஆனா உண்மையான அன்பு எந்த விதிகளுக்குள்ளும் அடபடாது. 2 குடும்பத்தையும் நான் சந்தோஷமா வச்சிருக்கேன். 2 பேரையும் சமமா நேசிக்கிறேன். என் தராசுல 2 குடும்பமும் சமதளத்துல தான் நிக்குது. ஒரே இடம் தான்.
எங்க அண்ணன் எப்படிப்பா? பார்க்கணுமா? ஃபோட்டோ கொண்டு வரலாம்ல? அடுத்த முறை கொண்டு வரேன். பெரியம்மாவோடதும் கொண்டு வா. அவங்களோட பழக முடியாதது உனக்கு வருத்தம் தானே? எல்லாருடைய நல்லதுக்காகவும் சில சந்தோஷத்த இழக்கலாம். தப்பு இல்ல. பத்ரா சிரித்தாள். அவளுக்கு அப்பா அம்மாவின் அன்பும் உறவும் புரிந்தது. அப்பா எவ்வளவு தர்ம சங்கடமான நிலையில் 2 குடும்பங்களையும் அன்போடு மகிழ்ச்சியோடு நடத்துகிறார் என்பதும் புரிய, அவர் மீதம் இருந்த பாசமும் மதிப்பும் பல மடங்காய் பெருகியது. ஒரு குடும்பத்தையே நரகமாய் மாற்றிக் கொண்டிருக்கும் சில மனிதர்களுக்கு இடையில் 2 குடும்பங்களை சொர்க்கமாய் மாற்றி வைத்திருக்கிறார் அவர் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். அவள் சந்தேகங்களை அவர் தீர்த்தால் மேற்கொண்டு கேள்விகளுக்கு இடமில்லாமல் போயிற்று. மனிதர்கள் எங்கே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ, சந்தேகப்படுவதில்லையோ, அந்த இடம் சந்தோஷத்தில் நிறைந்திருக்கும். மாதத்தின் 2ஆம் வாரம் மகிழ்ச்சியின் சிகரம் எனில், மற்ற நாட்கள் அதன் இனிமையான நினைவுகளில் நகர்ந்தது. இன்று வரை எந்த கஷ்டமும் யாராலும் எவருக்கும் ஏற்பட்டதில்லை. ஒரு வாரம்தான் இங்கு இருப்பார் என்றாலும் தனக்கு தெரிந்த அனைத்தையும் அவளோடு பகிர்ந்து கொள்வார் அவர். அப்பாவும் பெண்ணும் நேரம் போவது தெரியாமல் பேசுவார்கள். லோக விஷயங்கள், சினிமா, இலக்கியம், இதிகாசம், ஆங்கில நூல்கள் என்று அனைத்தையும் அலசுவார்கள். இரவு முழுக்க பேசிவிட்டு விடியலில் தூக்கம் அழுத்த எழுந்திருக்க முடியாமல் அவதிப்படுவார்கள். தங்கள் பேச்சின் ஆழமும் அரிய கருத்து பரிமாறல்களும் என்றைக்கும் மறக்கப்படக்கூடாது என்பதால் பத்ரா முடிந்தவரை தானும் அப்பாவும் பேசும்போது அவருக்கே தெரியாமல் டேப்பை ஓடவிட்டு தங்கள் பேச்சை பதிவு செய்து கொண்டு விடுவாள். முதல் முறை அப்படி பதிவு செய்ததை மறுநாள் காலையில் அப்பாவிடம் போட்டு காட்டி அவரை விழிவிரிக்க செய்ய வேண்டும் என்ற ஆவலில் அவரை உட்கார வைத்து டேப்பை ஓடவிட்டாள். அப்பா புன்னகையோடு பொறுமையாக கேட்டவர் அது முடிந்ததும் எழுந்து சென்று அலமாரியிலிருந்து ஒரு கேசட்டை எடுத்து வந்து ரெக்கார்டரில் பொருத்தி ஓடவிட்டார். முதல் நாள் அவள் பதிவு செய்த அதே உரையாடல்கள். நீயும் ரெக்கார்ட் பண்ணியா என்ன? அவள் பிரமிப்பும் அசடும் வழிய கேட்க, அவர் சிரிக்க, அவள் சிரிக்க, அம்மா சிரிக்க, வீடே சிரிப்பில் மூழ்கியது. புத்திசாலிங்க எப்பவும் ஒண்ணு போலவே நினைப்பாங்க, அவர் சிரிப்புக்கிடையில் சொன்னார். இப்படிப்பட்ட அப்பாவைத்தான் 4 மாதமாக பார்க்க முடியவில்லை. ஒரு தகவலும் தெரியவில்லை. ஒருவேளை இந்த குடும்பத்தை பற்றி பெரியம்மாவுக்கு ஏதாவது தெரிந்து விட்டதா? அதனால் அங்கு ஏதாவது பிரச்சனையா? அதனால்தான் அப்பா வரவில்லையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் புறப்பட்டு செல்வதால் அவருக்கு இன்னும் சங்கடமாக அல்லவா ஆகிவிடும். தான் சென்று வருவது அவருக்கு சந்தோஷத்தை தருமா, சங்கடத்தை தருமா? பத்ரா எந்தவித முடிவுக்கும் வர இயலாது குழம்பினாள். என்ன போறதா தீர்மானம் பண்ணியாச்சா? மறுநாள் காலை அம்மா கேட்டதும் என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் மௌனமாக அமர்ந்திருந்தாள் பத்ரா. எனக்கு ஒன்னும் புரியலம்மா. நான் என்ன செய்யட்டும்? நான் போறது அப்பாவுக்கு நல்லதா கெட்டதானே தெரியலையே. நானும் அதான் சொல்றேன். இன்னும் 1 வாரம் பார்க்கலாம். நீ வேணும்னா போன்ல பேச ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. அவுட் ஆஃப் ஆர்டர்னா 2-3 நாள்ல சரியாயிடாது? பாக்குறேன். அவசரப்பட்டு நான் போறது அவருக்கு கஷ்டமாயிடக்கூடாதே. ரொம்ப சரி. நீ முதல்ல போன்ல அவரை பிடி. பிசினஸ் விஷயமா பேசுறதா சொல்லு. அவர் ஏன் வரலன்னு காரணம் தெரியாம நாம் அவசரப்பட வேண்டாம். சரிம்மா, நான் கிளம்பட்டா? காலேஜும் கம்ப்யூட்டர் கிளாஸும் முடிஞ்சு வரும்போது பூத்ல இருந்து போன் பண்ணி பாக்குறேன். அவள் டிஃபன் சாப்பிட்டு விட்டு கிளம்பினாள். கல்லூரி முடிந்து கம்ப்யூட்டர் சென்டருக்கு சென்றதுமே ஊழியர் ஒருவர் அவளை அலுவலக அறையில் அழைப்பதாக கூறிவிட்டு சென்றார். வாங்கம்மா, வேற ஒன்றும் இல்லை. உங்களோட அடுத்த குவார்ட்டருக்கான ஃபீஸ் இன்னும் கட்டலையே, அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன். அடுத்த வாரத்தோட கடைசி நாள், அதுக்குள்ள கட்டிருங்க, சரியா? பத்ரா கவலையோடு வெளியில் வந்தால் கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் 1 வாரத்துக்குள் கட்ட வேண்டும். அப்பா வந்திருந்தால் இந்நேரம் கட்டிவிட்டு போயிருப்பார். இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று புரியவில்லை. அந்த கவலையோடு கிளாஸுக்கு கூட செல்லாமல் வீட்டுக்கு கிளம்பினாள். வரும் வழியில் பூத்திலிருந்து அப்பாவின் தொலைபேசி எண்ணில் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்தாள். மறுபடியும் அதே நிலைதான். தொலைபேசி இயங்கவில்லை. சோர்வுடன் வீட்டுக்கு வந்தாள். என்ன கிடைச்சுதா? அம்மா ஆவலோடு கேட்டாள். பத்ரா உதடு பிதுக்கினாள். ஒன்னும் புரியலம்மா. அங்க என்ன பிரச்சனையோன்னு கவலையா இருக்கு. கம்ப்யூட்டர் சென்டர்ல வேற அடுத்த குவார்ட்டருக்கு பணம் கட்ட சொல்லி சொல்றாங்க. எவ்வளவு கட்டணும்? 25,000. அடுத்த வாரத்துக்குள்ள கட்டணும். இப்ப என்னடி பண்ண? நான் சென்னைக்கு போனா தான் நல்லதுன்னு தோணுது. வேணாம் பத்ரா, பணத்துக்காக போய் ஒரு நாளும் நாம அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது. நீ படிப்பை விட்டுடு. அப்பா வந்தப்புறம் மறுபடியும் சேர்ந்துக்கலாம். உங்ககிட்ட நகை ஏதாவது? இல்ல, இன்னி வரைக்கும் நம்ம வீட்டு செலவுக்கும் உன் படிப்பு செலவுக்கும் தவிர வேற எந்த அனாவசிய பொருளும் எனக்கு வாங்கித்தர உங்க அப்பாவை நான் அனுமதிச்சதில்ல. என் கையில கழுத்துல போட்டுக்கிறது கூட கவரிங் தான். நான் அவரை கட்டிக்கிட்டது பட்டுப்புடவையும் தங்க நகையுமா போட்டு மினுமினுக்கிறதுக்கு இல்ல. என் மனசுல இப்போ உங்க பெரியம்மாவுக்கு துரோகம் பண்றமோங்கிற உறுத்தல் இருந்துட்டு தான் இருக்கு. அதனால்தான் கூடிய வரைக்கும் அத்தியாவசிய செலவுகளை தவிர வேற எந்த ஆடம்பரமும் கிட்ட நெருங்க விடாம எளிமையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன்.
உன் கல்யாணத்தை பத்தி கூட நான் கவலைப்படுறதில்ல. அம்மா, அப்பா, பணம், பொருள்னு எதுவுமே இல்லாம அனாதையா, ஆபத்தான சூழ்நிலையில இருந்த எனக்கே அருமையான ஒரு புருஷனும், சந்தோஷமான வாழ்க்கையும், அழகான அன்பான குழந்தையும் கிடைச்சிருக்கும்போது, உனக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க அப்பா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அதனால தான் உனக்குன்னு சொல்லி ஒரு குந்துமணி தங்கம் கூட சேர்க்கல. புரியுதும்மா. போட்டும். என் படிப்ப பத்தி கூட எனக்கு இப்ப கவலை இல்ல. அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலன்னா எனக்கு தூக்கம் வராதும்மா. அவர பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, ஏதாவது வழி சொல்லு. இன்னும் 4 நாள் பார்க்கலாம். தகவல் எதுவும் வரலன்னா, நீ ஒரு நட போயிட்டு வந்துரு. அதான் நல்லது. அப்புறம் பத்ரா, இன்னொரு விஷயம். அம்மா தயங்கி நிறுத்தினாள். என்னம்மா? கையில பணம் சுத்தமா இல்ல. நாளைக்கு செலவுக்கு நயா பைசா இல்ல. 3 மாசமாச்சு வாடகை குடுத்து. வீட்டுக்காரரு இதுவரைக்கும் வந்துருங்கிற நம்பிக்கையில பொறுமையா பேசினாரு. இப்ப அவர் குரல்ல கடுமை கூடிருச்சு. இன்னும் கேவலப்படுத்துறதுக்குள்ள பணத்துக்கு ஏதாவது வழி செய்யணும். வீட்ல அரிசி இல்ல, மத்த சாமான் இல்ல, எதுவும் இல்ல. மிஞ்சி போனா நாளைக்கு ஒரு நாள் தள்ளலாம். அதுக்கப்புறம் என்ன செய்வோன்னு தெரியல. நான் ஏதாவது வீட்டு வேலை கிடைச்சா போலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? அப்பாக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாரு. நம்ம கஷ்டத்த அவர்கிட்ட எதுக்கு சொல்லணும்? அவர் வந்துட்டாருன்னா நான் வேலைக்கு போல. அது வரைக்கும் தானே. அப்படின்னா நானும் ஏதாவது வேலைக்கு போறேனே. நீ எதுக்குடி? ஒருத்தரால தேர் இழுக்க முடியாதும்மா. இத்தன நாள் உங்க அப்பா ஒரு ஆளா 2 தேர இழுக்கல. அவரால முடியும். உன்னால முடியாது. எப்படியும் பணம் கட்ட முடியாது. காலேஜுக்கு போயிட்டு மிச்ச நேரம் ஏதாவது பார்ட் டைம் ஜாப் கிடைக்குதான்னு பார்க்கறேனே. உன் இஷ்டம். அம்மா மறுக்கவில்லை. 2 நாளில் அவள் ஒரு பகுதி நேர வேலை தேடிக்கொண்டாள். வீட்டிலேயே உட்கார்ந்து செய்யக்கூடிய வேலை. மார்க்கெட்டிங் ரிசர்ச் கம்பெனி ஒன்றில் டீகோடர் எனப்படும் வேலை. அவர்கள் பதிவு செய்து கொண்டு வரும் குரூப் டிஸ்கஷன்களில் ஆடியோ கேசட்களை போட்டு கேட்டு அதை அப்படியே ஆங்கிலத்தில் தெளிவாக எழுதி கொடுக்க வேண்டும். ஒரு கேசட் எழுதி கொடுத்தால் 400 ரூபாய். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உட்கார்ந்தால் போதும், சுளையாய் 800 ரூபாய் சம்பாதித்து விடலாம். கைமேல் காசு, அலைச்சல் இல்லை, நல்ல ஆங்கில ஞானம் இருந்தால் போதுமானது. நண்பர் ஒருவர் மூலம் ரிசர்ச் எக்ஸிகியூட்டிவோடு அறிமுகம் கிடைத்தது. முதல் நாளே 2 கேசட்கள் கொடுத்து எழுதி தர சொன்னார். அன்று மாலையே உட்கார்ந்து இரவுக்குள் 2 கேசட்களையும் கேட்டு அழகான கையெழுத்தில் எழுதி முடித்தாள். ஒரு சில புரியாத இடங்களில் வெறும் புள்ளிகள் மட்டும் வைத்திருந்தாள். சரியாக 4 மணி நேரம் ஆகியிருந்தது. மறுநாள் கொண்டு போய் கொடுத்ததும் புரட்டி பார்த்து ஓகே சொல்லிவிட்டு உடனடியாக 800 ரூபாய் கொடுத்தார்கள். பத்ராவுக்கு ஆனந்த அதிர்ச்சியாக இருந்தது. அவளுடைய முதல் சம்பாத்தியம் முழுதாய் 800 ரூபாய். போதும். தினம் வேலை கிடைக்காவிட்டால் கூட மாதம் 10 கேசட்கள் கிடைத்தால் போதும். எப்படியாவது வாடகை கொடுத்து கொண்டு அரை வயிற்றுக்காவது சாப்பிடலாம். ஆண்டவன் எல்லா கதவுகளையும் ஒருவருக்கும் அடைத்து விட மாட்டான் என்று அப்பா அடிக்கடி சொல்வார். அது நிஜம்தான் என்று புரிந்தது. உழைக்க தயாராக இருப்பவனுக்கு இந்த உலகில் பிழைப்புக்கு பஞ்சமே இல்லை. வேலைகள் கொட்டி கிடக்கிறது என்பார் அப்பா. பாதி பேருக்கு பல பல வேலைகள் இருப்பது கூட தெரியவில்லை. தெரிந்து கொள்கிறவனுக்கு சம்பாதிப்பது ஒரு பிரச்சனையே இல்லை என்று வருத்தப்படுவார். உண்மைதான். இப்படி ஒரு டீகோடர் வேலை இருப்பதே அவளுக்கு இப்போதுதான் தெரியும். இதற்கு முன் கேள்விப்பட்டது கூட இல்லை. ஆனால் எத்தனை பேர் இந்த வேலையை பாக்கெட் மணிக்காக செய்கிறார்கள் என்று தெரிந்த போது ஆச்சரியப்பட்டு போனாள். மாருதி காரில் செல்போன் சகிதம் வந்திறங்கிய இளைஞன் கேசட் வாங்கி சென்றான். தன் செலவுகளுக்காக தானே உழைத்து சம்பாதிக்கும் இளைஞர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். வரும் வழியில் சூப்பர் மார்க்கெட்டில் கோதுமை மாவும் பாசிப்பருப்பும் தக்காளியும் கொஞ்சம் அரிசியும் காய்கறிகளும் வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தாள். சாமான்களை வைத்துவிட்டு அம்மாவிடம் தன் முதல் சம்பாத்தியத்தின் மிச்சத்தை கொடுத்து அவள் விழிகள் விரிவதை வேடிக்கை பார்த்தாள். ஒரு சேட்டு வீட்டுல எனக்கும் சர்வெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. மாசம் 2000 தரேங்கிறாங்க. காலையில 8 மணிலிருந்து சாயந்தரம் 7 வரைக்கும் அங்கேயே இருந்து சொல்ற வேலையை செய்யணும். வேணாம்மா, ஓட ஓட விரட்டுவாங்க, சக்கையா பிழிஞ்சிருவாங்க. உன்னால முடியாது. முடியலன்னா யார் போறாங்க? போய்தான் பாப்பமே. ஒருவேளை நல்லவங்களாவும் இருக்கலாம்ல. அப்புறம் உன் இஷ்டம். ஆனா இப்ப உடனே சேரணுமா? ஏன்? நான் சென்னைக்கு போயிட்டு வந்துடுறேனே. அப்பா பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டே போவோமே. என்ன சொல்ற? போயிட்டு வா. ஆனா அங்க இருக்கிற நிலவரத்தை பார்த்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் நீ யாருங்கிற விஷயத்த சொல்லிடாத. நம்மளால அவருக்கு எந்த சங்கடமும் வந்துடக்கூடாது. எனக்கு தெரியுமா. பத்ரா உடைமாற்றி கொண்டு வந்தாள். ஆளுக்கு 4 சப்பாத்திகள் செய்து இருவரும் கடனே என்று சாப்பிட்டு அன்றைய பொழுதை கழித்தார்கள். அடுத்த 3 நாட்களுக்குள் இன்னும் 4 கேசட் வாங்கி எழுதி கொடுத்தாள். கிடைத்த காசில் சென்னைக்கு ரயில் டிக்கெட் வாங்கினாள். செலவுக்கு கொஞ்சம் பணமும் 2 செட் உடையும் எடுத்துக்கொண்டு சென்னைக்கு கிளம்பினாள். தனியா போயிடுவியாடி? அம்மா கவலையோடு கேட்டாள். உன்ன மாதிரி வீட்டு பூச்சி நினைச்சியா? பத்ரா சிரித்தாள். ரயில்ல யாராவது ஏதாவது சாப்பிட கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுடாத. அதுல எதையாவது கலந்து வச்சிருப்பாங்க. கவலைப்படாதம்மா, நான் ஜாக்கிரதையா போயிட்டு வரேன். அவரை எங்க எப்படி பார்த்து பேசுவ?
அங்க போய் என் சௌரியப்படி பேசுறேம்மா. நான் சொன்னதெல்லாம் நினைவு இருக்கட்டும். சரி. பத்ரா ஏர்பேக்கை மாட்டிக்கொண்டு படியிறங்கினாள். நீ ஜாக்கிரதையா இரு. அம்மாவிடம் சொல்லியபடி நடந்தாள். ரயில் நகரத் துவங்கியதும் அப்பாவின் நினைவு இன்னும் அதிகரித்தது. +2 முடிச்சதும் மேல என்ன படிக்க போற பத்ரா? ஒரு முறை அப்பா கேட்டார். என்ன படிக்கணும் நீ சொல்லேன். என் இஷ்டப்படியா படிப்ப? உனக்கு எது இஷ்டம்னு சொல்லு. உங்களுக்கு செலவு வைக்கிற எந்த படிப்பும் அவளுக்கு வேணாம். அம்மா குறுக்கில் புகுந்து சொன்னதும் அப்பாவின் முகம் சுருங்கியது. என்ன பேசுற நீ? எப்படியோ இப்படியே எவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருப்ப. உன்னை கல்யாணம் பண்ணின்றது சட்டப்படி தப்பா இருக்கலாம். ஆனா இவ ஏன் குழந்தை. குழந்தைகள் எப்படி பிறந்தாலும் 10 மாசம்தான். தான் எப்படி பிறக்கிறோன்னு அந்த குழந்தைக்கும் தெரியாது. எல்லா குழந்தைங்களும் தெய்வத்தன்மையோட தான் பிறக்கிறது. இந்த குழந்தையும் அப்படித்தான். என் ரத்தம் இது. இதுக்கு நான் செலவு பண்ணாம யார் பண்ணுவாங்க? இன்னொரு முறை நீ இப்படி பேசினா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இவ்வளோ காலம் என் கூட வாழ்ந்தும் என்னை புரிஞ்சுக்கலையேன்னு வருத்தப்படுவேன். புரிஞ்சுக்கிட்டதுனால தான் வேணாம், எதுவும் பேச வேணாம். என் பொண்ணோட படிப்புல இனிமே நீ தலையிடக்கூடாது. அவ இஷ்டப்பட்ட படிப்பை படிக்க அவளுக்கு சகல உரிமை இருக்கு. வருஷத்துக்கு 10 பசங்களுக்கு சென்னையில என் கம்பெனி ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க உதவுது. என் பொண்ணுக்கு நான் செய்யாம யாருக்கு செஞ்சு என்ன புண்ணியம்? சரி, தப்பு தப்பு தப்பு. நீங்களாச்சும் உங்க பொண்ணாச்சு, நான் தலையிடல. போதுமா? இப்படி உட்காரு சுமி. 3 பேர் உட்கார்ந்து பேசுவோம். நாம ஆர்வம் காட்டி ஊக்கம் கொடுத்தா தானே அவளுக்கு உற்சாகம் வரும். அவர் மனைவியை தங்களோடு உட்காரச் சொன்னார். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா பத்ரா? உன் எதிர்கால லட்சியம் அல்லது ஆசைன்னு ஏதாவது இருக்கா? எதுக்குப்பா கேட்குற? சொல்லேன். என்ன படிக்கணும்னு உனக்கு ஆசை? MBA முடிக்கணும், சைடில் கம்ப்யூட்டரும் படிக்கணும்னு இருக்கு. எதனால அது ரெண்டும்? நல்லது தானே, நல்ல வேலை கிடைக்கும் இல்லையா? ஸோ வேலைக்காக தான் இந்த குவாலிஃபிகேஷன். எல்லா படிப்புமே ஏதோ ஒரு வேலைக்காக படிக்கப்படுற படிப்பு தானேப்பா. வேலை தானே இப்போ வாழ்வோட ஆதாரம். அப்படித்தான் இப்போ படிப்பு ஆயிடுத்து பத்ரா. அதான் கவலையா இருக்கு. சமீபத்துல ரஸ்கினோட புக் ஒன்று படித்தேன். பளீர் பளீர்னு அரையறாப்புல வரிசையா கேள்விகள், நம்மள நாமளே கேட்டுக்க வைக்க வேண்டிய கேள்விகள். நாம எதுக்கு படிக்கிறோம்? கல்வி நம்மளை மேம்படுத்தும்னா, இல்ல நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் பாருன்னு 4 பேருக்கு தெரியப்படுத்திக்கவா? நாம எதுக்கு வெறி படிச்சாப்புல பணம் சம்பாதிக்கிறோம்? நம்ம தேவைகளுக்காகவா? இல்ல நான் பணக்காரன் ஆயிட்டேன் பாரு, ஜெயிச்சிட்டேன் பாருன்னு 4 பேரை பிரமிக்க வச்சு 4 பேரோட மரியாதையை சம்பாதிக்கிறதுக்கா? நாம எதுக்கு 4 பேருக்கு உதவுறோம்? ரக்கத்தினாலயா? அல்லது நாம உதவுறோம்னு அதனால கிடைக்கக்கூடிய பாராட்டுக்காகவா? விளம்பரத்துக்காகவா? இப்படி நிறைய கேள்விகள். யோசிச்சு பார்த்தா நாம செய்யற எல்லா சாதனைகளுமே 4 பேருக்கு தெரியணுங்கிற நோக்கத்துக்காக செய்யப்படுறதா தான் இருக்கு. இது சரியா தப்பான்னு பேச ஆரம்பிச்சா விவாதம் நீண்டுண்டே போகும். அது என்னோட நோக்கம் இல்லை. ஆனா ஒரு சில விஷயங்களையாவது நாம நமக்காக, நம்ம திருப்திக்காக, மற்றவாளுக்கு காட்டிக்கணுங்கிற நோக்கமே இல்லாம செய்யணும்னு தோன்றது. அப்படி எதெல்லாம் செய்யணுங்கிறீங்க? வேற வழி இல்லாம இன்னைய காலகட்டத்துல ஏதாவது ஒரு வேலைக்காக ஒரு சில தகுதிகளை எல்லாருமே ஏற்படுத்திக்கத்தான் வேண்டியிருக்கு. போட்டோம், அதை பத்தி நாம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா தகுதிகளுக்காகன்னு இல்லாம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மனுஷன் படிக்க கூடாதா என்ன? எவ்வளவோ படிக்கலாம். இது படிச்சு எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லாம முடிஞ்ச வரைக்கும் எல்லா விதமான புத்தகங்களையும் நீ படிக்கணும் பத்ரா. அதெல்லாம் உனக்கு தெரியும்னு காட்டிக்கிற நோக்கம் இல்லாம அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும். படிக்கிறதுக்கு மட்டும் முற்றுப்புள்ளியே கிடையாது. நீ சம்பாதிக்கிறதுல உன்னால முடிஞ்ச தொகைய புத்தகங்களுக்காகன்னு ஒதுக்கணும். சரியா? நிச்சயமாப்பா, பத்ரா உறுதி கூறினாள். +2வுக்கு பிறகு கல்லூரியில் BBA சேர்ந்தாள். கம்ப்யூட்டர் கோர்ஸிலும் சேர்ந்தாள். படிப்பு சம்பந்தமான புத்தகங்கள் தவிர பல்வேறு வகை புத்தகங்களையும் ஆர்வத்தோடு படித்தாள். படிக்க படிக்க ஒருவித தெளிவும் ஆனந்தமும் உள்ளத்தில் நிறைவதை உணர்ந்தாள். அது பற்றி அப்பாவிடமும் சொல்லி வியந்தாள். நீ சொன்னது நிஜம்தான்ப்பா. நமக்குன்னு நாம செய்யற சில விஷயங்கள் நமக்கு தர நிறைவும் சுகமும் அலாதிதான். அப்பா புன்னகையோடு தன் பிரீஃப் கேஸ் திறந்து புதிய புத்தகம் ஒன்றை எடுத்து கொடுத்தார். பத்ரா ஆவலோடு அதை வாங்கி பார்த்தாள். 7வது அறிவு. அடே அப்பா, வித்தியாசமான தலைப்பா இருக்கு. வியந்தாள். இறையன்பு என்று ஒரு ஆசிரியர் பெயர் போட்டிருந்தது. படிச்சு பாரு, வாழ்க்கையை இதனோட ஆசிரியர் எவ்வளவு கூர்ந்து பார்த்து அனுபவிச்சிருக்காருன்னு தெரியும். அவர் ஒரு IAS ஆபீசரும் கூடன்னு கேள்விப்பட்டேன். நிதானமா படிக்கிறேன். அவள் புத்தகத்தை பத்திரப்படுத்தினாள். அதுதான் அப்பா கொடுத்த கடைசி புத்தகம். அதன் பிறகு அவர் வரவே இல்லை. அவர் வராத காரணத்தால் புத்தகத்தை படிக்க இயலவில்லை. கவலைகள் படிக்க விடாமல் செய்தன. ட்ரெயினில் படிக்கலாம் என்று கைப்பையில் எடுத்து போட்டுக் கொண்டு வந்த அந்த புத்தகத்தை வெளியில் எடுத்து பறித்தாள். நடுவில் ஏதோ ஒரு பக்கத்தில் மனம் நிலைத்தது. நான் என் சுமைய பகிர்ந்துக்க ஆள் தேடினேன், கிடைச்சான். இப்போ அவனையும் சேர்த்து சுமக்கிறேன். நாம எதெல்லாம் பாதுகாப்புன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மள பாதுகாப்பு இன்மைக்கு அழைத்து போகுது.
நாம எதை சேமிப்புன்னு கருதுறோமோ அதுவே பெரிய இழப்பின் அடையாளங்களாகி விடுகின்றன. நம்ம ஒவ்வொரு சேமிப்பும் நாம தொலைச்சவத்தை நினைவுபடுத்துது. மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது பொருட்கள் இல்ல, சகஜமா வாழ முடியறதுல அது அடங்கியிருக்கு. கவலைகளும் பயமில்லாத வாழ்க்கை கொண்டாட்டமா இருக்கு. விலை ஒசந்த ஆபரணங்களும் உடைகளும் அணிவிக்கப்பட்ட குழந்தை புழுதியில் இறங்கி விளையாடும் சந்தோஷத்தை இழக்குது. குழந்தையோட சந்தோஷம் உடைகளும் ஆபரணங்களும் இல்ல, புழுதியும் விளையாட்டும் தான். குழந்தை பருவத்துல குழந்தைத்தனத்தை தொலைச்சவங்க வாலிப பருவத்துல குழந்தைத்தனத்தோட நடந்துக்கிறாங்க. குழந்தைங்கிறது ஒரு பருவம் இல்ல, அது ஒரு குறியீடு. எல்லாருமிடமும் ஒரு குழந்தை இருக்கு. வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் துள்ளி குதிக்குது. மகத்தான வாழ்க்கைங்கிறது சாதாரணமா வாழ்றது. சாதாரணமா வாழ்றதுங்கிறது இயல்பா வாழ்றது. பிரயத்தனங்கள் இல்லாம வாழ்றது. நிறைஞ்சிருக்கிற அந்த குப்பை தொட்டிகள் குதூகலிக்குது. தன்னை காலியா வச்சிருக்கிறவன் காதுகள்ல நுழையிற காத்து சங்கீதமாகுது. அடைத்து பழக்கப்பட்டவன் மனசுக்குள்ளேயும் சிரமப்படுறான். நான் வெறுமையா இருக்கேன் என ஆழ்ந்து நுகர்ற தன்மையில் இருக்கிறவன் துளையுள்ள மூங்கில் ஆகுறான். அவன் வளர்ச்சிக்கான எல்லைகள் விரிஞ்சுக்கிட்டே போகுது. புல்லாங்குழல்களுக்கு ஏது மரணம்? பத்ரா பிரமித்தாள். இப்படியும் விஷயங்களை எழுத முடியுமா என்று வியந்தாள். அப்பா சொன்னது போல உற்று நோக்கினாலும் அந்த உற்று நோக்கலின் விளைவாய் கிடைத்த ஆழ்ந்த அனுபவங்களாய் அதன் ஒவ்வொரு வரியும் இருந்தது. அப்பாவோடு இந்த புத்தகம் பற்றி நிறைய பேச வேண்டும் என்று நினைத்தபடி புத்தகத்தில் ஆழ்ந்தாள். பொதுவாக எந்திரங்களாக மாறிவிட்ட அரசு அதிகாரிகளைத்தான் அவள் பார்த்திருக்கிறாள். இந்த அதிகாரி எந்திரங்களுக்கிடையில் ஒரு ரோஜா செடியாய் உயிர் துடிப்போடு இருந்தது. சந்தோஷமாக இருந்தது. 2 பகல்களும் ஒரு இரவும் விழுங்கி ரயில் சென்னையை அடைந்து களைப்புடன் நின்றது. பத்ரா ஒருவித படபடப்போடு கீழே இறங்கினாள். 2 நாள் பயணத்தில் உடம்பில் ஒரு ஆட்டம் படிந்திருந்தது. பயணிகள் தங்கும் அறையில் குளித்து வேறு உடை மாற்றி தலை சீவி புத்துணர்வோடு வெளியில் வந்து ஸ்டேஷன் கேண்டீனில் காஃபியும் 2 இட்லியும் விழுங்கிவிட்டு வெளியில் வந்தாள். கைப்பையில் இருந்து அப்பாவின் விலாசத்தை எடுத்து நம்பிக்கையான ஒரு மனிதரிடம் காட்டி அதற்கு ஒரு வழி கேட்டாள். காந்தி நகர், அடையார். அவர் படித்துவிட்டு அவளுக்கு வழி சொல்லி அனுப்பினார். பஸ் பிடித்து அடையாறில் இறங்கி காந்தி நகருக்கு வழி கேட்டுக்கொண்டு நடந்தாள். இனம் புரியாத ஒரு படபடப்பு ஏற்பட்டது. முதலாக அப்பாவை அவருடைய வீட்டில் வைத்து யாரோ மாதிரி பார்க்க போகிறோம், உதவி கேட்கப் போகிறது போல் மற்றவர்கள் முன் நிற்கப் போகிறோம் என்று நினைத்த போது படபடப்போடு மெல்லிய பயமும் ஏற்பட்டது. யாருக்கும் சின்ன சந்தேகம் கூட ஏற்பட்டு விடக்கூடாது. அவளை பார்க்கும்போது அப்பாவின் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? உள்ளுக்குள் ஏற்படும் வியப்பையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்த இயலாமல் தவிப்பாரோ? கடவுளே, அவருடைய உடல் நலம் நல்லபடியாக இருக்க வேண்டும். வேலை பளுவினால் தான் வர முடியவில்லை, வேறு ஒன்றும் இல்லை என்று அவர் சர்வசாதாரணமாக அவளை சமாதானப்படுத்த வேண்டும். வேண்டியபடியே காந்தி நகரில் நுழைந்தாள். கதவு இலக்கங்களை பார்த்தபடி நடந்தவள் ஓரிடத்தில் நின்றாள். இதுதான், இதேதான், பத்மாலயம் என்று தங்க நிற எழுத்துக்களில் பெயர் குறித்திருந்தது. அழகான பங்களா, முன்புறம் முழுக்க பெரிய மரங்களோடு பசுமையாய் குளுமையாக இருந்தது. யாருமா? வாட்ச்மேன் எழுந்து நின்று கேட்டார். இங்க பத்மநாபன்னு. நீங்க யாரு? அவர்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன், அவரை பார்க்கணுமே. வாட்ச்மேன், யாரது? மாடியிலிருந்து ஆண் குரல் ஒன்று சத்தமாய் விசாரித்தது. தெரியலிங்க, ஐயாவை தேடிட்டு வந்திருக்கிறாங்க, உள்ள அனுப்பு. அந்த குரல் உத்தரவை விட அவன் கேட்டை கொஞ்சமாய் திறந்து அவளை உள்ளே அனுப்பினான். கீழே இறங்கி வந்த உருவத்தை பத்ரா வியப்போடு உற்று பார்த்தாள். அச்சு அசலாய் அப்பாவின் சாயல். பாலா, அப்பாவின் பிள்ளை. அண்ணா என்று அழைக்கும் ஆசை பொங்கி கொண்டு வந்தாலும் கட்டுப்படுத்தி கொண்டு அவனை பார்த்தாள். யாரு? அவன் ஏற இறங்க அவளை பார்த்தபடி கேட்டான். சார் இல்லையா? என்ன விஷயம்? ஒரு வேலை விஷயமா அவர் ஹெல்ப் பண்றதா சொல்லியிருந்தாரு. மும்பைக்கு அவர் பிசினஸ் விஷயமா வந்திருந்தப்போ அவர்கிட்ட அறிமுகமாச்சு. சென்னைக்கு வா பார்க்கலான்னு சொல்லியிருந்தாரு. அதான். எப்ப சொன்னாரு? அவன் புருவம் சுருக்கியவாறு கேட்டான். அது ஒரு 5-6 மாசம் இருக்கும். அவரோட விசிட்டிங் கார்டு கூட இருக்கு. என் பேர் பத்ரான்னு சொன்னா புரியும். சாரி, அவரை பார்க்க முடியாது. ப்ளீஸ், ரொம்ப கஷ்டத்துல வந்திருக்கேன். 2 நிமிஷம்தான், அதுக்கு மேல தொந்தரவு பண்ண மாட்டேன், அவள் கெஞ்சினாள். அப்பா செத்து போய் இன்னைக்கு 6 நாள் ஆகுது. தனிந்த குரலில் துக்கத்தை அடக்கியபடி அவன் சொல்ல பத்ரா விக்கித்து போனாள். இன்று புதிதாய் பிறந்தோம். அடே அப்பா, என்ன வரிகள்! இப்படி வேற யாராவது எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாரதியார் கவிதைகளை வைத்துக்கொண்டு பரவசப்பட்ட அப்பாவின் முகமும் மிகப்பெரியதாய் உள்ளுக்குள் நிறைந்தது. ஒவ்வொரு நொடியும் நாம புதிதாய் பிறக்கத்தான் வேணும். நீ என்ன சொல்ற பெண்ணே? அவர் கேட்டது நினைவுக்கு வந்தது. பிறப்பு என்பது இறப்பை உள்ளடக்கியது தானே? அவள் சொன்னாள். கரெக்ட். இறக்க தெரிஞ்சவங்களால மட்டுமே பிறக்கவும் முடியும். அப்படி பிறக்கும் போது எல்லா அழுக்குகளும் எரிஞ்சு போயிருக்கணும். வன்மம், குரோதம், பயம், வெறி எல்லாம் அழிஞ்சிருக்கணும்.
எவன் ஒருவன் தினமும் புதுசா பிறக்கிறானோ அவன் திருப்தியோட இருப்பான். அவனுடைய பார்வையில குழந்தைத்தனம் இருக்கும். எல்லாம் சமம் அவனுக்கு. புதுசா பிறக்கிறவனுக்கு நான் எனதுங்கிற அகங்காரங்கள் இருக்காது. நான் என்னுடையதுன்னு சொல்கிறவன் இறந்து போயிட்டு இருக்கிறான். பத்ரா மிக சிரமப்பட்டு அந்த அதிர்ச்சியையும் அதை தொடர்ந்த அழுகையையும் அடக்க முயன்றாள். அப்படியும் கண்கள் சிவந்து பளபளக்கத்தான் செய்தன. அப்பாவுக்கு மரணமா? எப்படி? தொண்டை வலித்தது, உடம்பெல்லாம் நடுங்கியது. பாலா அவளையே பார்ப்பதை உணர்ந்து தன் உணர்வுகளை அடக்கி கொண்டு நிமிர்ந்தாள். ரொம்ப நல்ல மனுஷரு, எப்படி? பிசிறிய குரலில் விசாரித்தாள். பிபி அதிகமாகி பிரெயின் ஹெமரேஜ், 4 மாசம் கோமால இருந்தவரு நினைவு திரும்பாமலே போயிட்டாரு. ரத்த அழுத்தமா? அவருக்கா? எதற்கும் அஞ்சாத, கவலைப்படாத, தெளிவான குணம் கொண்ட அந்த மனிதரை எப்படி இரத்த அழுத்தம் நெருங்கியது? ஒருவேளை அவரையும் மீறி அவருக்குள் புதையுண்டிருக்கும் தன் மற்றொரு குடும்பம் பற்றிய ரகசியம் உள்ளூர அவருக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தி விட்டதா? 18 வருஷ அழுத்தம் ஒரு நாள் வெடித்து விட்டதா? பத்ரா உதட்டை கடித்து துக்கத்தை மீண்டும் விழுங்கி உள்ளே தள்ளினாள். நான் வரேன். உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. உங்க அம்மாவுக்கு தைரியம் கொடுங்க. அவர் ஆத்மா சாந்தி அடைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன். கதறி அழ வேண்டியவள் மிக சிரமப்பட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கிளம்பினாள். யாருடா பாலா? பின்னால் குரல் கேட்க நின்று திரும்பினாள். பிரிவு துயரோடு அழுதழுது சிவந்திருந்த விழிகளோடு பெரியம்மாவை கண்டாள். வேலை வாங்கி தரதா அப்பா சொல்லியிருந்தாராம், அதுக்காக வந்திருக்காங்க. ஊருக்கெல்லாம் உதவி செய்யற உத்தமரை ஏன்டா பாலா கடவுள் இவ்வளோ சீக்கிரம் கொண்டு போயிட்டான்? இப்படி ஒரு மனுஷன் இனி கிடைக்குமா இந்த பூமிக்கு? பெரியம்மா அழ, பாலா அவளை அணைத்தபடி உள்ளே சென்றான். காலா, என் காலருகே வாடா, சிறு புல்லென நினைத்து சற்றே உன்னை காலால் உதைக்கிறேன். இதையே நான் எப்படி பாடுவேன் தெரியுமா பத்ரா? காலா, என் காலருகே வாடா, என்னை நீ கவர்ந்து செல்வதை நானும் கண்டு மகிழ்கிறேன். பத்ரா படபடவென கை தட்டினாள். சூப்பர்ப்பா, எவ்வளவு தெளிவு உனக்கு! மரணம் உடலுக்குத்தானே தெளிவா இருக்கிறவனால மட்டும்தான் இப்படி விலகி நின்று தான் மரணத்தையே ரசிச்சு பாட முடியும். கிரேட்பா நீ. பாரதியார் இப்ப இருந்திருந்தா சபாஷ்டா பத்மநாபான்னு உன் முதுகுல 2 சொட்டு வச்சு பாராட்டியிருப்பாரு. அப்பா தன் மரணத்தை கண்டு மகிழ்ந்திருப்பாரா? ஏன் இப்படி பாதியில்? என்ன அவசரம் காலனுக்கு? அவர் அழைத்தால் உடனே காலருகே சென்று விடுவதா? நல்லவர்கள் என்றாலே வெகுநாள் விட்டு வைக்க கூடாது என்பது யமலோகத்து சட்டமா? யார் இனி அவர் போல் சகலமும் சொல்லித் தந்து சிநேகமாய் பேசுவார்கள்? யார் தோளில் இனி நான் குழந்தையாய் சாய்ந்து கொள்வது? இப்போது அழுவதற்கு ஒரு இடம் வேண்டுமே. மனம் விட்டு வாய் விட்டு சத்தம் போட்டு அழ வேண்டும். எங்கே செல்வேன்? அம்மாவிடம் இதை எப்படி சொல்லப் போகிறேன்? தாங்குவாளா? கேட்ட வினாடி அவளும் போய்விட்டாள். அன்று அவள் நின்றது போல் நானும் நிர்கதியாய் நின்று விடுவேனா? அப்படி ஒரு சாபம் உள்ளதா எங்களுக்கு? சட்! என்ன அசட்டுத்தனம் இது! நான் பயப்படுகிறேனா? பயம் எதனால் வருகிறது? பாதுகாப்பு குறித்த கவலை ஏற்படும் போதா? நமக்கு பிரியமானவற்றை இழக்கும் போது ஏற்படும் உணர்வுதான் பாதுகாப்பின்மையா? அதனால்தான் பயமா? இல்லை, பயம் இல்லை. அப்பா அப்படியா என்னை வளர்த்தார்? இல்லையே. மாதத்தில் 7 நாள் தான் என்றாலும் எவ்வளவு கற்றுக் கொடுத்தார். இப்படி ஒரு அப்பா யாருக்கு கிடைப்பார்கள்? எதற்கு இவ்வளவு சீக்கிரம் போனார்? என்ன அப்படி அவசரம்? எப்படி இதை அம்மாவிடம் சொல்லப் போகிறேன்? பத்ரா இதயம் கனக்க நிமிர்ந்து ஆகாசத்தை பார்த்தாள். அதுவும் அழுவதைப் போல மந்தமாக இருந்தது. மீண்டும் ரயில் நிலையத்துக்கு வந்தாள். அன்ரிசர்வ்டில் எப்படியாவது ஊர் போய் சேர வேண்டும். அப்பா எனும் உன்னதமான ஆத்மாவை இனி இதே ரூபத்தில் காண முடியாது என்பதற்காக கரைந்து உருகி அழ வேண்டும். போர்ட்டருக்கு கொஞ்சம் ரூபாய் கொடுத்து ஒரு சீட் பிடித்து ஏறினாள். துக்கத்திலும் சின்ன மலர்ச்சியாய் ஜன்னலோர இருக்கை. ஜன்னல் கம்பியில் முகம் புதைத்து இலக்கின்றி வெறித்த பார்வையோடு அமர்ந்திருந்தாள். உங்க அம்மா மாதிரி நீ பயந்தாங்குழியா இருக்கக்கூடாது பத்ரா. வாழ்க்கைங்கிறது தடை தாண்டி ஓடுற ஓட்டப்பந்தயம் மாதிரிதான். தடைகளை தாண்டி ஓடுறது கஷ்டம்தான். ஆனா அதுலதான் த்ரில் அதிகம். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லலாம். வாழ்க்கையோட அருமை புரியணும்னா கஷ்டப்படணும். ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு தடை. அதை தாண்டி வந்து கம்பீரமா திரும்பி பார்க்கணும். கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் கவிதையா வாழணும். அதுல அர்த்தம் நிறைஞ்சிருக்கணும். அன்பால எல்லாரையும் கட்டி போடணும். நேர்மையா இருக்க பேர் வழின்னு விரைப்பா இருக்கிறத விட மத்தவங்களுக்கு உதவுற நோக்கத்துல சின்ன சின்ன தவறுகள் செய்யலாம், தப்பு இல்ல. உங்க அம்மாவை பத்தின உண்மைகளை உங்க பெரியம்மாட்ட சொல்லாம இருக்கேன் பாரு, அது மாதிரி. இது சின்ன தப்பாப்பா. பெரியம்மாக்கு தெரிஞ்சா அப்பள குழவி உடஞ்சிரும். தெரிஞ்சாதானே? ஏன்பா சொன்னா என்ன? பெரியம்மா ரொம்ப நல்லவன் தானே சொல்ற. அப்புறம் என்ன தயக்கம்? அவ நல்லவளா இருக்கிறது தான் பிரச்சனையே. அந்த நல்ல மனசு இதை ஏத்துண்டாலும் முதல்ல கொஞ்சமாவது அதிர்ச்சி அடையுமே. அந்த வலி அவளுக்கு தர எனக்கு சக்தி இல்லை. அதனாலதான் அவ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை உடையாம முழுசா அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டேன்.
அத உடைக்கிறதுனால நம்ம மனசு லேசாயிடும். ஆனா அந்த மனசு கனத்துடுமே! அந்த கனத்த வெளில காட்டிக்க முடியாம, அது எப்படி தவிக்கும்னு எனக்கு தெரியும். சத்தியமா வெறுக்காது. வாரி அணைச்சுக்கும். இருந்தாலும் அடி மனசு நிச்சயமா காயப்படும். என் மனசு லேசாகணுங்கிறதுக்காக, அவன் மனச ஹிம்சப்படுத்துறது மகா பாவம். ஒரு மனுஷனுக்கு 2 பேரோட வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டா, இந்த அவஸ்தை இருக்கத்தான் செய்யும். ஏமாத்தணும்னு எண்ணம் இல்ல. பொய் சொல்லணும்னு ஆசை இல்ல. உண்மைய சொல்லாம இருக்கிறது கூட அவகிட்ட எனக்கு இருக்கிற அன்பு மிகுதியால தான். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது தான் உண்மைய சொல்றத விட எனக்கு முக்கியமா தோணுது. இப்ப எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கோம். இப்படியே எப்பவும் இருந்துருவோம். சரியா? பத்ரா கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். தன் செய்கைக்கு அவர் சப்பை கட்டு கட்டவில்லை. ஆழ்ந்து யோசித்துத்தான் அவர் அதை எதையும் செய்தார். சொன்னது போலவே 2 வீட்டிற்கும் அவர் பாரபட்சமற்ற அன்பைத்தான் காட்டினார். வீட்டிற்குள் மட்டுமா, இன்னும் எத்தனை எத்தனை மனிதர்களிடம் அவர் அன்பு காட்டியிருக்கிறார். விளம்பரமின்றி அவர் செய்த நற்காரியங்கள் தான் எவ்வளவு. அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் மாதிரி அல்லவா அவர் மனதுக்குள் அன்பு சுரந்து பெருகி லோகத்தையே மூழ்கடித்து விடும் போல் பொங்கிக் கொண்டிருந்தது. இப்படி ஒரு மனிதனா தனக்கு போட்டியாய் என்று ஆண்டவனுக்கே பொறாமை ஏற்பட்டு விட்டதோ என்னமோ. எங்கே இவன் தன் இடத்தை பிடித்துவிடப் போகிறானோ என்று பயம் ஏற்பட்டு விட்டதோ. அதனால்தான் போதும் நீ இந்த உலகத்தை நேசித்தது என்று அழைத்து கொண்டு போய்விட்டது போல் இருக்கிறது. அன்பினால் சுவாசித்துக் கொண்டிருந்த ஜீவன் அடங்கிவிட்டது. மும்பை வரும் வரை பச்சை தண்ணீர் கூட பிடிக்காமல் குடிக்காமல் பிரமை பிடித்தவள் போல் அமர்ந்திருந்தாள். எப்படி அம்மாவின் முகத்தை பார்க்க போகிறோம் என்று புரியாமல் வெகு நேரம் ஸ்டேஷனிலேயே அமர்ந்திருந்தாள். பிறகு ஒரு வழியாய் எழுந்து வீட்டுக்கு புறப்பட்டாள். இவள் தலையை கண்டதும் அம்மா போட்டது போட்டபடி ஓடி வந்தாள். கண்ணின் கருவிழிகள் 1000 கேள்விகளோடு அலைப்பாய மௌனமாய் அவள் முகத்தை பார்த்தாள். பத்ரா அந்த பார்வையை சந்திக்க இயலாமல் தலைகுனிந்தபடி அவசரமாய் பாத்ரூமுக்குள் நுழைந்தாள். ஷவரை திறந்து விட்டு கொண்டு சிலையாய் அதனடியில் நின்றாள். குழாயிலிருந்து ஒரு பக்கம் கொட்டிய நீரின் சத்தத்தில் கரைய கரைய அழுதாள். 1 மணி நேரம் போல குளித்தாள். என்னடி பத்ரா, வந்ததும் குளிக்க போயிட்ட? எவ்வளவு நேரம் தான் குளிப்ப? எதுவும் சொல்லாம இப்படி குளிச்சிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? அம்மா கதவு தட்டி கேட்டாள். தலை குளிக்கிறேம்மா. ஊர்ல இருந்து வந்ததும் வராதுமா யாராவது இப்படி தலை குளிப்பாங்களா? அவங்கெல்லாம் நல்லா இருக்க வேண்டாம். அம்மா கடிந்து கொண்டாள். பத்ரா தலையில் டவல் சுற்றி உடல் ஈரத்தில் நனைந்திருந்த நைட்டியோடு வெளியில் வரும்போது கண்ணும் மூக்கும் சிவந்து முகமே வீங்கி போயிருந்தது. என்னடி? அம்மா பயந்து போய் அவளை பார்த்தாள். நீயும் போய் தலை குளிச்சுட்டு வந்துருமா. என்னடி சொல்ற? அம்மாவின் பார்வையில் பதட்டம் பரவியது. பத்ரா அப்பாவின் தலையணையை எடுத்து மார்போடு அணைத்து கொண்டாள். கண்ணீர் வழிய அதற்கு முத்தமிட்டாள். அப்பா செத்து போய் இன்னைக்கு 10 நாள் ஆறுதுமா. ஒரு வழியாய் சொல்லிவிட்டு தலையணையில் முகம் புதைத்து குலுங்கினாள். அம்மா அந்த க்ஷணத்தில் உடம்பின் சக்தியெல்லாம் வழிந்தோடி விட்டார் போல் கால்கள் நடுங்க துவண்டு போய் அமர்ந்தாள். பத்ரா அம்மாவை கவலையோடு பார்த்தாள். சந்தோஷமோ துக்கமோ உள்ள வச்சிருக்க கூடாதுமா. வாய் விட்டு அழுதுரு ப்ளீஸ். அவள் மீண்டும் மீண்டும் சொல்லியும் அம்மா அழவில்லை. ஆழ்ந்த அதிர்ச்சியில் அழுகை வராது என்பது போல் மௌனமாய் அமர்ந்திருந்தாள். அப்பாவோட காரியத்தை நாமளும் இங்க சிம்பிளா செய்யணுமா. அம்மா மறுக்கவில்லை. நாளைக்கு செஞ்சிருவோம் என்றாள். மறுநாள் ஒரு ஐயரை அழைத்து வீட்டிலேயே காரியம் நடத்தி அப்பாவுக்கு பிண்டம் பிடித்து வைத்தாள். காகம் ஒன்று கரைந்து கொண்டே வந்து நின்று நிதானமாய் இருவரையும் தலை சாய்த்து பார்த்தபடி பிண்டத்தை கொத்தி நாசுக்காய் 4 வாய் உண்டுவிட்டு பறந்து போயிற்று. அன்று முழுக்க பச்சை தண்ணீர் பல்லில் படாமல் அப்பாவின் படத்துக்கடியில் சுருண்டு படுத்திருந்தாள் அம்மா. பத்ரா அவள் மௌனத்தை கலைக்கவில்லை. ஆனால் மறுநாளும் அது தொடர்ந்த போதுதான் அம்மாவின் அருகில் கவலையோடு அமர்ந்தாள். எவ்வளவு நாள்மா இப்படியே இருப்ப? நம்ம எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறியாம்மா? இனிமே என்ன செய்வோம், எப்படி சமாளிப்போம்னு கவலைப்படுறியா? அம்மா சட்டென்று எழுந்து உட்கார்ந்தாள். நான் எதுக்குடி கவலைப்படணும்? எதுக்கு பயப்படணும்? அது என்ன சாதாரண மனுஷனா? தெய்வம்டி. அதுக்கு தெரியாதா இனிமேயும் நம்மளை காப்பாத்த? இது பார்த்துக்கும் எல்லாத்தையும். நான் கவலைப்படல, நீயும் கவலைப்பட வேண்டாம், தைரியமா இரு. அதுக்கு எதுக்கு மரணம்? அது வரும், எப்படியாவது வந்து நம்மளை பார்த்துக்கும். பத்ரா வியப்போடு அவளை பார்த்தாள். அம்மா தெளிந்த சித்தத்தோடு தான் பேசுகிறாளா என்ற சந்தேகம் ஒரு பக்கம் எழுந்தது. எதற்கெடுத்தாலும் நடுங்கும் விழியோரம் கண்ணீர் குளம் வைத்திருக்கும் அம்மாதானா இவள்? இது நம்பிக்கையா? அல்லது அப்பாவின் மீது கொண்டிருக்கும் அதீத காதலா? பத்ரா ஆச்சரியத்தோடு பார்த்தாள். அதற்கடுத்த வாரம் பத்ரா தான் எழுதி முடித்த கேசட்டுகளையும் எழுதிய தாள்களையும் எடுத்துக்கொண்டு கிளம்பிய நேரம் யாரோ அழைப்பு மணியை அடிக்க வீட்டுக்காரர் தான் வாடகைக்கு வந்து விட்டாரோ என்ற பயத்தோடு கதவை திறந்தவள் விழிகள் திகைப்பில் விரைந்தன. பாலா, அப்பாவின் பிள்ளை, மெல்லிய புன்னகையோடு வெளியில் நின்றிருந்தான். வேலை பார்க்கறியா பாலா? பத்மநாபன் அவன் அறைக்குள் எட்டி பார்த்து கேட்டார். என்னப்பா சொல்லுங்க.
பாலா எழுந்து வந்தான். உன்கிட்ட சில விஷயங்கள் பேசணும். என்ன விஷயம்ப்பா? இங்க வச்சு வேணாம், வெளியில போய் விடுவோமே. இப்ப வாப்பா. இப்ப வேணாம், சாயங்காலம் நீ ஆபீஸ்க்கு வா, அங்கிருந்து போயிடலாம். அப்பா செல்ல பாலா அப்படி என்ன விஷயம் என்ற வியப்போடு அவர் செல்வதை பார்த்தான். அவர் சொன்னபடி மாலை தன் வேலை முடிந்ததும் அவர் ஆபீஸுக்கு சென்றான். அவன் வருகைக்காகவே காத்திருந்தது போல் அவனை கண்டதும் அவர் எழுந்து புறப்பட்டார். பீச் புகாரிஸின் மாடியில் கடற்காற்று முகத்தில் வீச ஓரமாய் இருந்த எதிரெதிர் இருக்கைகளில் அமர்ந்தார்கள். பாலா அப்பாவின் முகத்தை பார்த்தான். தூரத்து கடல் அலைகளை பார்த்தபடி சிந்தனையோடு அமர்ந்திருந்தார் அவர். 10 நாட்களுக்கு ஒரு முறை இருவரும் நண்பர்களைப் போல இப்படி வெளியில் எங்காவது அமர்ந்து பேசுவது வழக்கம்தான். அப்போதெல்லாம் பேச்சு பல விஷயங்களையும் தொடும். அவன்தான் புதிதாய் எழுதிய ஆங்கில கவிதையை அவருக்கு சொல்லுவான். அவர் அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் சொல்லுவார். தமிழ்லையும் எழுதணும்டா பாலா. தமிழ் மொழி பிரமிக்க வைக்கும் அழகான மொழி. உன் அளவுக்கு எனக்கு எழுத வரலப்பா. படிக்கிறேன், பேசுறேன், ஆனா எழுதும்போது தப்பாயிடுறது. இருந்தாலும் முயற்சி பண்றேன். படிக்கும்போது எல்லாம் தெரியறாப்புல இருக்கு, ஆனா எழுதும்போது எல்லாம் மறந்துடுறதே, என்ன செய்ய என்பான் அவன். அரசியலிலிருந்து ஆன்மீகம் வரை அவர்கள் அலசுவார்கள். அப்பாவின் மௌனம் இன்று விசித்திரமாக இருந்தது. அவரே அதை உடைக்கட்டும் என்று காத்திருந்தான். பேரர் ஆர்டர் எடுக்க வந்ததும் வழக்கமான தங்களது ஆர்டரை கூறி அனுப்பிவிட்டு அப்பாவை பார்த்தான். நெற்றி சுருக்கங்களோடு அமர்ந்திருந்தவர் பிறகு இழுத்து பெருமூச்சு விட்டபடி அவனை பார்த்தார். இப்ப நான் சொல்ல போற விஷயம் உனக்கு அதிர்ச்சியா இருக்கலாம் பாலா. என் மேல ஆத்திரம் கூட வரலாம். ஆனா நீ சாதாரண பிள்ளையா இருந்தாதான் அதெல்லாம் ஏற்படும். ஒரு நண்பனா பழகிறவன் புரிஞ்சுப்பான். நீ புரிஞ்சுப்பங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னப்பா இவ்வளோ பெரிய பீடிக்க? பாலா புன்னகைத்தான். எதுவா இருந்தாலும் முன்னாடி ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும்ல, அதான். அவர் தண்ணீர் எடுத்து கொஞ்சம் அருந்தி விட்டு வைத்தார். ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கை புத்தகத்திலையும் மிக மிக ரகசியமான சில பக்கங்கள் இருக்குங்கிறத நீ நம்புறியா பாலா? திடீர்னு ஏன்பா இந்த சப்ஜெக்ட் சொல்ல? நம்புறேன். எல்லாராலையும் எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் வெளிச்சம் போட்டு சொல்லிட முடியாது. எப்பேற்பட்ட நெருக்கம் கொண்டவங்களுக்கு இடையிலும் கூட சொல்லப்படாத சில அந்தரங்கங்கள் இருக்கத்தான் செய்யும். ஓகே, அதை சொல்லாம இருக்கிறது சரியா தப்பா? அது அந்த ரகசியத்தை பொறுத்தது. யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத வரைக்கும் ரகசியங்கள் சொல்லப்படாம இருக்கிறதுலயும் ஒரு தப்பும் இல்லை. இப்படி நினைச்சு 20 வருஷமா எனக்குள்ள புதைச்சு வச்சிருந்த ஒரு ரகசியத்தை நான் இப்ப சொல்லலான்னு இருக்கேன். பாலா கட்லெட்டை கத்தியால் வெட்டியபடி நிமிர்ந்து அவர் முகத்தை பார்த்தான். எனக்கு இன்னொரு குடும்பம் இருக்கு பாலா. அவர் எடுத்த எடுப்பிலேயே விஷயத்துக்கு வந்தார். அவன் முகத்தில் கட்டுப்படுத்த முடியாத அதிர்ச்சி ஒரு க்ஷணம் மின்னலாய் பரவியது. மேற்கொண்டு என்ன கேட்பது என்று கூட புரியாமல் அவரை பார்த்தான். பத்மநாபன் இறங்கிய குரலில் பம்பாயில் நடந்த விஷயங்களை அவனிடம் ஒளிவு மறைவு எதுவும் இல்லாமல் எதையும் மிகைப்படுத்தாமல் விலாவாரியாக கூறி நிறுத்தினார். நான் செஞ்சது சரின்னு சிலருக்கு தோணலாம், தப்புன்னு பலருக்கு தோணலாம். நடந்து முடிஞ்ச ஒரு காரியத்தை இனி தப்பா சரியான அலசுறதுனால எந்த பயனும் ஏற்பட போறதில்ல. நடந்ததை இனி அழிச்சு எதுவும் செய்ய முடியாது. நான் இதை உங்க அம்மாட்ட சொல்லியிருந்தா நிச்சயம் அவ என்னை புரிஞ்சுண்டு அந்த குடும்பத்தை இங்கே கூட்டின்னு கூட வர சொல்லியிருப்பா. உங்க அம்மா மனசு அந்த அளவுக்கு மிருதுவானது, மேன்மையானது. அதனாலதான் அந்த பூவை காயப்படுத்த முடியாம இதை ரகசியமா எனக்குள்ளேயே நிறுத்திக்கிட்டேன். இன்னொரு கல்யாணம் பண்ணின்றதுனால உங்க அம்மா மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லையே. சொல்ல போனா இதுக்கப்புறம் உங்க அம்மாவை நான் பல மடங்கு அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு கூட சொல்லலாம். அவகிட்ட ஒரு ரகசியத்தை மறைக்கிறோங்கிற உறுத்தல் தான் அன்புக்கு காரணம். இத உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கொஞ்ச நாளா எனக்குள்ள ஏதோ உள்ளுணர்வு, எனக்கு என்னவோ நடக்க போகுதுன்னு. அது நல்லதா கெட்டதான்னு தெரியல. நல்லதா இருந்தா சரி, ஒருவேளை கெட்டதா இருந்தா? ரகசியமா இது வரைக்கும் நான் செஞ்சு வந்த கடமைகளை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா நிம்மதியா இருக்கும்னு தோணித்து. அப்படி எனக்கு ஏதோ ஆகி செத்துட்டாலோ படுக்கையில விழுந்துட்டாலோ அந்த குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும் பாலா. செய்வியா? உன் தங்கைய அவ படிப்பு முடிஞ்சதும் நல்ல ஆளா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கடைசி வரைக்கும் அவங்களோட அன்பா இருக்கணும். இது வரைக்கும் உங்க அம்மாட்ட இருந்து நான் மறைச்ச விஷயத்த இனி நீயும் மறைக்கணும். இந்த ரகசியம் உனக்குள்ள புதைஞ்சு போகணும். அவங்கள நீ விட்டுறக்கூடாதுரா பாலா. கண்களில் மெல்லிய பளபளப்போடு நனைந்த இமையோடு அவர் கெஞ்சலாக நிறுத்த பாலா பதறி போனான். இப்படி ஒரு முகபாவத்தில் என்றும் அவரை அவன் கண்டதில்லை. அப்பாவின் கண்களில் ஈரமா? யாருமே அழக்கூடாது என்று நினைப்பவர் அவர். அவர் கண்கள் கசிவதா? இப்ப கூட அம்மாட்ட நீ சொல்லிடலாமே, ஏன்பா தயங்குற? இப்பவும் அம்மா உன்னை புரிஞ்சுப்பான்னு தோணுது எனக்கு. இல்லடா பாலா, முதல்லயே சொல்லியிருந்தா ஒரே ஒரு அதிர்ச்சியோட போயிருக்கோம். இப்ப சொன்னா இதை இவ்வளோ வருஷம் நான் அவட்ட இருந்து மறைச்சிட்டேனேங்கிற வருத்தம் அந்த அதிர்ச்சியை விட அதிகமா இருக்கும். அவ முன்னாடி இவ்வளோ காலம் நான் ரெட்ட மனசோட நடமாடி இருக்கேன்னு நினைச்சா அவ மனசு ரெண்டாயிடும்டா பாலா.
இத்தனை காலத்துக்கு அப்புறம் அவளை வேதனைப்படுத்தினா அது மகா பாவம். அந்த கொடுமையை என்னால நிச்சயம் செய்ய முடியாதுடா. புரியுதுப்பா. வேண்டாம். ஆனா தயவு பண்ணி நீ ஃபீல் பண்ணாத. என்னால உன்னை இப்படி கண் கலங்க பார்க்க முடியல. சரியும் தப்பும் நாம பார்க்குற பார்வையில தான் இருக்கு. நீ சொன்ன விஷயம் எனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது உண்மைதான். ஆனா எங்க அப்பா எது பண்ணாலும் அதுக்கு பின்னால நிச்சயம் ஒரு மனிதநேயம் இருக்கும்னு எனக்கு தெரியும். நீ சொன்னாப்புல இது சரியா தப்பான்னு யோசிக்கிறத விட்டுட்டு, இனி என்ன செய்யணும்னு யோசிக்கிறது தான் நல்லது. நடந்து போனத அழிச்சு மாத்த முடியாதுதான். பாலா ஆறுதலாக பேசினான். உண்மையா சொல்லு பாலா. என் மேல உனக்கு வெறுப்போ கோவமோ வரலையா? உனக்கு தெரியாம நான் ஏதாவது செஞ்சுட்டு அப்புறம் உன்கிட்ட சொன்னா நீ என்னை வெறுத்துருவியாப்பா? நான் தான் சொன்னனே, எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஆனா அதுக்காக உன்னை வெறுக்கவோ உன் மேல ஆத்திரப்படவோ முடியாதுப்பா. நான் என்ன செய்யணும் சொல்லுப்பா. இப்போதைக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம்டா. எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாது. உங்க அம்மா எப்படி நல்லவளோ அதே மாதிரி தான் உங்க சித்தியும் ரொம்ப நல்லவ. இன்னை வரைக்கும் இந்த 19 வருஷத்துல அத்தியாவசிய செலவு தவிர தனக்குன்னு எதுவும் என்கிட்ட கேட்டதில்ல. தான் பாதுகாப்புக்காகத்தான் என்னை கல்யாணம் பண்ணிட்டாளே தவிர படாடோப வாழ்க்கைக்காக இல்ல. வேற எந்த உரிமையும் தனக்கு கிடையாதுங்கிறதுல அவ தெளிவா இருக்கா. நான் எவ்வளவு சொல்லியும் கூட ஒரு குண்டுமணி தங்கம் கூட நான் வாங்கி தர அவ சம்மதிச்சதில்ல. காட்டன் புடவையை தவிர வேற நல்ல புடவை கூட கட்டிக்க மாட்டா. அதுவும் கூட வருஷத்துக்கு 2 தான். என் காசை நான் வாரி இறைக்கிறத அவ அனுமதிச்சதே இல்ல. உங்க மனைவி கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைக்கிறோங்கிற ஒரு தப்போட நிறுத்திப்போம். மத்தபடி உங்க காசு பணத்தை எனக்கு செலவழிக்கிற தப்ப தயவு செய்து பண்ணிடாதீங்க. 2 வேளை சோறு, கட்டிக்க 2 புடவை, இருக்க ஒரு சின்ன இடம், அப்புறம் உங்க அன்பு, அக்கறை இது போதும் எங்களுக்குன்னு சொல்லுவா. உங்கள பத்தி அவங்க கிட்ட சொல்ல முடியும். அதனால உன்ன பத்தி நெறைய சொல்லுவேன். உன்ன பாக்காட்டாலும் 10 மாசம் சுமந்தாப்புல உன் மேல அவளுக்கு கொள்ள பாசம். எப்பவும் உங்க 2 பேரையும் பத்தி விசாரிப்பா. மொத்தத்துல 2 பொண்டாட்டி அமைஞ்சாலும் எனக்கு அமைஞ்சா மாதிரி அமையணும். அந்த விதத்துல நான் குடுத்து வச்சவன். அதனால தான் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த ரகசியத்த இவ்ளோ காலம் சுமந்துட்டு இருக்கேன்னு கூட சொல்லலாம். பேரு என்னப்பா? யார் பேரு? என் தங்கையோட பேரு. பத்ரா. சித்தி பேரு சுமித்ரா. உன்னோட அடுத்த முறை நானும் வரேனே மும்பைக்கு. அப்பா முகமலர அவனை நிமிர்ந்து பார்த்தார். பார்க்கணும் போல இருக்கா? பார்க்கலாம். அடுத்த வாரம் நாம போகலாம். அவங்களுக்கு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுப்போம். அப்பா டிஷ்யூ பேப்பரில் கை துடைத்துக் கொண்டு நீர் அருந்தினார். பாலா பில் செட்டில் பண்ணினான். இருட்டி வெகு நேரமாக இருந்தது. போலாம்ப்பா. இருவரும் எழுந்தார்கள். யப்பா, இப்ப மனசு எப்படி லேசா இருக்கு தெரியுமாடா பாலா? சொல்லியபடி அவர் அவன் இடது கையை பற்றி விரல்களை கோர்த்து கொண்டு தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக அழுத்தினார். என் பொண்டாட்டிகள், குழந்தைகள் எல்லாரும் எப்பேற்பட்ட பிறவிகள்டா பாலா. இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி யாருக்கு அமையும்? சின்ன குழந்தையாய் குதூகலித்தார் அவர். நீ நல்ல அப்பாவா இருக்கிறதுனால தானப்பா எல்லாம் நல்லபடியா உனக்கு அமையிறது. அப்புறம் சொல்லுடா பாலா, நான் கொடுத்த புக்கிய படிச்சியா? 7வது அறிவு தானே படிச்சிட்டேன். வாட் அ ஒண்டர்ஃபுல் புக். 7வது அறிவு கிடைக்கணும்னா நிறைய அனுபவங்கள் வேணும்னு புரிஞ்சுட்டேன். அதுல நிறைய இடம் சொல்லியிருக்கு. அன்பு மட்டுமே சர்வரோக நிவாரணி. எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள். அப்புறம் இன்னொரு குட்டி கதை பளீர்னு அறையறாப்புல. ஒரு காகம் மாமிச துண்டோட வான்ல பறந்து 20 காகங்கள் அதை துரத்தி கடுமையா தாக்க ஆரம்பிச்சுதான். அது மாமிசத்தை உதுத்துதான். உடனே அதை துரத்தினவனை அதை விட்டு விட்டு விலக அது மட்டும் சுதந்திரமா பயமில்லாம பறந்துதான். காகம் சொல்லுதான், நான் மாமிசத்தை இழந்தேன், வானத்தை அடைந்தேன். அகன்ற வானத்தின் அருமை தெரியாம இவ்வளவு நேரமும் என் அறியாமையால மாமிச துண்டை கெட்டியா பிடிச்சிட்டு இருந்தேனே. எவ்வளவு அற்பமான இலக்கு எனக்கு. படிச்சதும் பிரமிச்சு போயிட்டேன்ப்பா. நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எவ்வளவு மாமிச துண்டை பிடிச்சிருக்கேன்னு தெரியல. எல்லாத்தையும் உதிர்க்கணுமேன்னு கவலையா இருக்கு. கவலைப்படாத. உன்கிட்ட பூக்கள் தான் இருக்கு. நீ இன்னும் உயரமா பறப்ப. பூக்கள் கூட சுமதாம்பா. எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் ஞானத்தின் அடையாளம். துக்கத்தையும் மற்றொரு மகிழ்ச்சியா எடுத்துக்க தெரிஞ்சுட்டா போதும். எதுவும் நம்மள பாதிக்காது. அதுலயே இன்னொரு கதை படிச்சியோ? ஒரு ஜென் துறவியோட குடிசை நெருப்பு பொறிப்பட்டு முழுசுமா எரிஞ்சு போச்சான். உடனே எல்லாரும் ஓடி வந்து அவருக்கு ஆறுதல் சொன்னாங்களாம். ஆனா அவரு, அப்பாடா, இத்தனை நாள் நிலவ மறைச்சிருந்த கூரை எரிஞ்சிட்டுது. நிலவு எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா என்றாராம். எவ்வளவு பேருக்கு இந்த சமநிலையும் பக்குவமும் மைனஸ பிளஸ் ஆக்கிக்கிற குணமும் இருக்குன்னு சொல்லு. ஆனா உனக்கு அந்த குணம் இருக்குடா பாலா. அப்பாக்கு இன்னொரு குடும்பம் இருக்குங்கிற மைனஸ கூட அன்பு காட்ட இன்னும் 2 ஜீவன் கிடைச்சிருக்கேன்னு பிளஸ்ஸா மாத்திண்டு சந்தோஷப்பட யாரால முடியும் சொல்லு. ஐ எம் லக்கிடா பாலா. வேற என்ன சொல்ல? இப்படி நான் சொல்றதுனால இதுக்காக நீ என்னை வெறுத்து ஒதுக்கினா ஐ எம் அன்லக்கின்னு சொல்லிக்க மாட்டேன். அப்பா சிரித்தார். தொடர்ந்து சொன்னார், நானும் நீயும் எப்படி பேசுவோமோ அதே மாதிரி தாண்டா நானும் பத்ராவும் நேரம் போறது தெரியாம மொட்டை மாடியில காத்து வாங்கிட்டே பேசுவோம்.
உங்க சித்தி எல்லாத்தையும் கேட்டபடி எங்களுக்கு குடிக்கவும் திங்கவும் ஏதாவது தந்துட்டே இருப்பா. அப்பெல்லாம் நான் நினைச்சுப்பேன், பாலாவும் இங்க இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு. இன்னும் எவ்வளோ விஷயம் டிஸ்கஸ் பண்ணலான்னு. அதான் அடுத்த வாரம் நானும் உன்னோட வரப்போறேனே. ஒரு வாரம் முழுக்க உட்காந்து பேசி தீர்த்துடுறது. அவன் சொல்ல அவர் சந்தோஷமாக அவன் தோளில் கை போட்டுக் கொண்டார். இனிமே எனக்கு என்னடா குறை? கடவுளே என்னை பார்த்து பொறாமப்படுவான்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி குடும்பம் இவனுக்குன்னு. சந்தோஷத்திலேயே அவர் ரத்த அழுத்தம் உயர ஆரம்பித்திருக்க வேண்டும். சரியாய் கிளம்புவதற்கு 2 மணி நேரம் முன்புதான் அது நடந்தது. தன் பிரீஃப் கேஸில் சில கோப்புகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த அப்பா திடீரென்று தலையை இரு கையாலும் பிடித்துக் கொண்டார். பேப்பர் படித்துக் கொண்டிருந்த பாலா பதறி எழுந்தார். என்னப்பா ஆச்சு? தலை வலிக்குதுரா பாலா. முனகியவர் அடுத்த வினாடி அப்படியே சரிந்து கீழே விழுந்தார். அம்மா ஓடிவாயேன். பாலா கத்தியபடி அவரை தாங்கி பிடித்து மடியில் போட்டுக்கொண்டான். என்னடா பாலா, அப்பாக்கு என்னடா ஆச்சு? அம்மா பதறி நடுங்கியபடி அவரை அசைத்தாள். துடித்து போய் அழ ஆரம்பித்தாள். பாலா தன் செல்லில் அவசரமாய் டாக்டரோடு தொடர்பு கொண்டான். அடுத்த 5வது நிமிடம் ஆம்புலன்ஸ் வர அப்பா உடனடியாய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். வரிசையாய் பரிசோதனைகள். சாரி பாலா, இது பிரெயின் ஹெமரேஜ். உங்க அப்பா இப்ப கோமால இருக்காரு. எங்களால் ஆன எல்லா முயற்சியும் நாங்க செய்யறோம். நம்பிக்கையோட இருங்க. டாக்டர் சொல்லிவிட்டு போனார். பாலா துவண்டு அமர்ந்தான். கோமாவா? அப்பாவுக்கா? எப்படி வரலாம்? யாருக்கு என்ன தீங்கிழைத்தார் அவர்? அவர் சொன்னது போல் கடவுளுக்கே பொறாமை வந்து விட்டதா? அல்லது சந்தோஷம் பொங்கும் போது சோதனைகளும் எதிர்ப்படும் என்ற வாழ்வியல் விதியால் இப்படி ஒரு கஷ்டமா? பாலா சொல்ல முடியாத துக்கத்தோடு அப்பாவுக்கு அருகில் பழி கிடந்தான். டாக்டர்கள் எடுத்த முயற்சிகள் எதுவும் பலிக்கவில்லை. இனி இங்க வச்சிருக்கிறதுல அர்த்தம் இல்ல மிஸ்டர் பாலா. அனாவசியமா செலவுதான். வீட்டுக்கு கொண்டு போயிருங்க. ஒரு நர்ஸ் போட்டு அவரை பார்த்துக்குங்க. தைரியத்தை விட்டுறாம கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. அவர் மனசு வச்சா ஒரு வினாடி தான் உங்க அப்பா பழைய மாதிரி கம்பீரமா நடமாடுவாரு. டாக்டர் கடவுளை நம்பச் சொல்லி பிரிஸ்கிரிப்ஷன் சொல்லி அனுப்பினார். பாலா அம்மாவோடு பேசினார். அப்பாவின் அறை ஒரு குட்டி மருத்துவமனை ஆயிற்று. அவரை கவனிக்க ஒரு நர்ஸும் போட்டான். 2 நாளுக்கு ஒரு முறை டாக்டர் வந்து பார்த்து சென்றார். அப்பாவின் நிலை அம்மாவை நடைப்பிணமாய் மாற்றியது. வேலையிலிருந்து கட்டாய ஓய்வு வாங்கிக் கொண்டு அவர் அருகிலேயே இருந்தாள். தங்கள் வாழ்க்கையை அசை போட்டுக் கொண்டு தற்சமயம் நினைவற்ற நிலையில் இருக்கும் அவரை வெறித்து பார்த்தபடி இருந்தாள். அப்பாவின் பிசினஸை கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு பாலாவின் மீது விழுந்தது. ஆபீஸிலும் ஃபேக்டரியிலும் சேர்த்து 200 பேர் வேலை செய்த இடத்தில் ஒருவர் கூட தவறு செய்யும் இயல்புடையவராக இல்லை. அவ்வளவு பேரிடமும் குண வித்தியாசங்கள் இருந்தாலும் பணியிடத்திலும் தங்கள் பணியிலும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருந்தார்கள். கணக்கு வழக்குகள் பளிச்சென்று இருந்தன. அத்தனை பேரும் அப்பாவுக்காக உண்மையாக கண் கலங்கினார்கள். பாலாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பா என்ன மந்திரவாதியா? எப்படி இத்தனை பேர் இருக்கும் இடத்தில் இந்த ஒழுங்கையும் நேர்மையையும் கணக்கு சுத்தத்தையும் அவரால் கொண்டு வர முடிந்தது? அவர் இல்லாத பாலாவாலும் கவனிக்க முடியாத இந்த 1 மாதத்திலும் கூட ஒரு சின்ன தவறும் நடக்கவில்லை என்பதை பார்த்தபோது அவன் ஆச்சரியத்தில் மூழ்கினான். 200 ஊழியர்களை தன் அன்பினால் அவர் ஒழுங்குபடுத்தி இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். தன் பிரமிப்பை மேனேஜரோடு ஒரு முறை வாய்விட்டு பகிர்ந்து கொள்ளவும் செய்தான். இந்த கம்பெனி எப்படி நடக்கிறதுங்கிறீங்க? இங்க வேலை செய்யற ஒவ்வொருத்தருக்கும் இதோட லாபத்துல பங்கு இருக்கு. எல்லாருமே பங்குதாரர்கள்னு சொல்லலாம். நீங்க உழைச்சா அதுல இத்தனை சதவீதம் உங்களுக்கு தான் கிடைக்க போகுதுன்னா எவன் உழைக்க மாட்டான்? வாக்கு சுத்தம் உங்க அப்பாவோட அடுத்த பலம். வருஷ கடைசியில அத்தனை கணக்கு வழக்கும் எல்லாருக்கும் திறந்த புத்தகமா காட்டிடுவாரு. அவங்கவுங்களுக்கு சேர வேண்டிய லாபத்தொகையை கணக்கு போட்டு பைசா பாக்கி இல்லாம செட்டில் பண்ணுவாரு. போனஸ்னு 2 மாச சம்பளமா ஒருத்தன் வாங்குறதை விட இது 2 மடங்கு அதிகமாகவே இருக்கும். இது யார் கம்பெனியோ, இங்க நான் சாதாரண ஊழியன் அப்படிங்கிற மனநிலை இங்க யாருக்கும் கிடையாது. இது என் கம்பெனி. இதுல லாபம் வந்தா எனக்கும் பங்கு உண்டு அப்படிங்கிற எண்ணம் தான் இவங்களோட உண்மையான உழைப்புக்கு காரணம். உங்க அப்பாவோட குணம், நேர்மை, வாக்கு சுத்தம், அன்பு, அதிகாரம் இல்லாத தன்மை, இதுக்கெல்லாம் இங்க எல்லாரும் அடிமை. வேற எங்க வேலை செஞ்சாலும் இது மாதிரி பணமும் மரியாதையும் சுதந்திரமும் கிடைக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். மொத்தத்துல இது அவங்களுக்கு அவங்க வேலை செய்யற அவங்க கோவில் மாதிரி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கோவில்ல யாராவது எச்சி துப்பி அசிங்கம் பண்ணுவாங்களா? கோயிலுக்குள்ள சுத்தமா இருக்கணும், பக்தியோட தன் கடமையை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால இங்க யாருக்கும் கண்காணிப்பே அவசியம் இல்லை. நீங்க கவனிச்சாலும் கவனிக்காட்டியும் இந்த இடம் கோயிலாத்தான் இருக்கும். மேனேஜர் சொல்ல சொல்ல பாலா உணர்ச்சி மயமானான். அப்பாவால் மட்டுமே இப்படி ஒரு கோவிலை உருவாக்க முடியும். எப்பேற்பட்ட மனுஷன்! விதி நல்லவர்களை நலமாகவே இருக்க விடாதா? அவன் பெருமூச்சு விட்டான். அப்பாவின் மும்பை குடும்பத்தின் நினைவும் அவ்வப்போது வந்தாலும் சட்டென்று கிளம்பத்தான் அவனால் முடியவில்லை. பாவம், அப்பா வரவில்லை என்று அவர்கள் என்ன தவிக்கிறார்களோ. செலவுக்கு அவர்களிடம் பணம் இருக்கிறதோ இல்லையோ,
ஒரு கடிதம் எழுதி டிடி எடுத்து அனுப்பினால் என்ன என்று சில நேரம் தோன்றும். ஆனால் அப்பாவின் நிலை குறித்து எழுதாமல் இருக்க முடியாது. ஒருவேளை அவரை பார்க்க வேண்டும் என்று தோன்றி அவர்கள் தங்கள் கட்டுப்பாட்டை ஒதுக்கிவிட்டு வந்துவிட்டால் அம்மாவுக்கு என்னவென்று சொல்வது? உண்மை தெரிந்து அம்மா உடைந்து விட்டால்? வேண்டாம், இப்போதைக்கு பேசாமல் இருப்பதுதான் நல்லது. அப்பா நிச்சயம் எழுந்து வந்து விடுவார். அவர் பார்த்துக் கொள்வார் எல்லாவற்றையும். அவன் நம்பிக்கையோடு நாட்களை விரட்டினான். ஆனால் அப்பாவின் உடல் நாளுக்கு நாள் மோசமாயிற்றே தவிர குணமாகும் அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை. 4 மாத இழுபறிக்கு பிறகு ஒரு நாள் அவர் உயிர் அடங்கியது. தன் ஜீவனும் அடங்கிவிட்டார் போல் அம்மா சுருண்டு விட்டாள். அவள் வாய்விட்டு அழ 3 நாள் ஆயிற்று. அது கூட எல்லோரும் சொல்லி சொல்லி 3ஆம் நாள் வெடித்து அழுதாள். அப்படி அவள் துக்கம் வெளிப்பட்ட பிறகுதான் அவளை பற்றிய கவலை குறைந்தது பாலாவுக்கு. அப்பா இறந்த 8வது நாள் வந்து நின்ற பத்ராவை முதலில் அவன் யாரோ என்றுதான் நினைத்தான். பிறகு அவள் பேசிய போதுதான் ஒருவேளை இவள் பத்ராவோ என்ற சந்தேகம் ஏற்பட்டது. உற்று பார்த்தால் அப்பாவின் கண்ணும் உதடுகளும் அவளிடம் தெரிய, அதே நேரம் அவளும் தன் பெயரை சொல்ல அவன் அவளோடு மேற்கொண்டு பேசுவதற்குள் அம்மா வந்து விட்டாள். அம்மாவுக்கு எதிரில் பேச முடியாமல் போக வருத்தத்தோடு அவள் செல்வதை பார்க்கத்தான் முடிந்தது அவனால். அப்பாவின் காரியங்கள் முடியும் வரை வெளியிலும் செல்லக்கூடாது என்பது கட்டுப்பாடு. ஒரு வழியா எல்லா காரியங்களும் முடியும் போது சரியாக அடுத்த மாதத்தின் 2வது வாரம் ஆரம்பித்திருந்தது. அப்பா வழக்கமாக மும்பை செல்லும் நாள். அதற்கு மேல் அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. அப்பாவைப் போலவே பிசினஸ் காரணமாக செல்வதாக சொல்லிக்கொண்டு அவனும் மும்பைக்கு பிளைட் ஏறினான். விலாசம் கண்டுபிடித்து அந்த வீட்டின் அழைப்பு மணியை அழுத்திவிட்டு படபடப்போடு காத்திருந்தான். அவர்கள் அவனையே நம்ப முடியாத ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். சுமித்ராவின் பார்வை அப்பாவின் புகைப்படத்திற்கும் அவனுக்குமாக மாறி மாறி சென்றது. பாலா தானே? கேட்டவளின் குரல் நெகிழ்ந்து நடுங்கியது. அவன் கை கூப்பினான். பரவாயில்லையே, அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க. நீ எப்படி இருக்க? நீ எப்படி இங்க? அம்மாவின் பார்வை அவனுக்கு பின்னால் இன்னும் யாராவது வருகிறார்களா என்று பார்த்தது. நான் மட்டும்தான் வந்தேன். அப்பாவின் புகைப்படத்தை பார்த்தபடி அவன் சொன்னான். எங்களை எப்படி? எல்லா விஷயமும் அப்பா என்கிட்ட மட்டும்தான் சொன்னாரு. பயப்படாதீங்க. எங்க மேல உனக்கு வெறுப்பு வரலையா பாலா? என் அப்பா இந்த உலகத்துல யாரையும் எதையும் வெறுத்ததில்லை. அவர் நேசிச்ச எல்லாத்தையும் என்னாலையும் நேசிக்க முடியும். கடைசி நேரத்துல அவர் மனசு பூரா இங்கதான் இருந்தது. அவங்கள விட்றாதடா பாலான்னு என் கையை பிடிச்சு அவர் கேட்டது இன்னும் இங்க இருக்கு. அப்பாவோட நிலைமைய சொல்லி உங்களை வரவழைக்கணும் தான் எனக்கும் ஆசை. ஆனா கடைசி வரைக்கும் அம்மாட்ட இந்த ரகசியத்தை காப்பாத்துறதா வாக்கு கொடுத்துருக்கேன். அதனாலதான் அவர் செத்தப்புறம் கூட தகவல் சொல்ல முடியல. பத்ரா வந்தப்பவும் அம்மா கூட இருந்ததுனால அவளை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க முடியல. ஆனா சொல்லாதது கூட ஒரு விதத்துல நல்லதுதான். அப்பா நல்லா இருந்தப்போ எப்படி இருந்தாரோ அது மட்டும்தான் உங்க மனசுல பதிஞ்சிருக்கும். அந்த பதிவு அப்படியே இருந்துட்டு போட்டோம். அவர் படுக்கையில இருந்ததை பார்த்தா தாங்கி இருக்க மாட்டீங்க. அந்த வரைக்கும் அந்த படுக்கை உங்க மனசுல பதியாம போனதும் நல்லதுதான். நின்னுகிட்டே பேசுறியப்பா, உன்னை உள்ள கூட கூப்பிடாம. நான் ஒரு புத்தி கெட்டவ. வா பாலா, வந்து இங்க உட்காரு. இங்க வந்தா உங்க அப்பா இந்த சேர்ல தான் உட்காருவாரு. நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. என் தங்கைக்கு பயமா கூச்சமா? இப்படி சைலண்டா இருக்கா? சற்று பொறுத்து அவன் கேட்டதும் பத்ரா உடைந்தே போனாள். மெல்லிய கேவலுடன் விறுவிறுவென வந்து உரிமையுடன் அவன் தோளில் முகம் புதைத்து அழுதாள். அவன் இடக்கரம் பரிவோடு அவள் தலையை வருடியது. இத்தனை நாளா செலவுக்கு என்ன பண்ணீங்கம்மா? சற்று பொறுத்து கேட்டான். எனக்கு ஒரு சேட் வீட்டுல வேலை கிடைச்சிருக்கு. இனிமேதான் போய் சேரணும். இவ ஏதோ பார்ட் டைம் வேலை செய்யறா. என்ன வேலை பத்ரா? டீகோடர் கேள்விப்பட்டிருக்கியா? மார்க்கெட்டிங் ரிசர்ச் கேசட் கேட்டு எழுதி கொடுக்கறதா? அதேதான். குட். நீ வேலைக்கு போ. கிரியேட்டிவா நிறைய செய். அவுட் கோயிங்கா இரு. நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க. தெளிந்த சிந்தனையோட எல்லாரோடையும் பேசி பழகு. உனக்கு என் அன்பும் அரவணைப்பும் சப்போர்ட்டும் எப்பவும் இருக்கும். ஆனா அம்மா வேலைக்கு போக வேண்டாம். அப்புறம் பத்ரா, உன் படிப்பு பாதியில நிக்க வேண்டாம். நான் பணம் கொண்டு வந்திருக்கேன். நாளைக்கு நாம போய் பணம் கட்டிடலாம். பார்ட் டைம் ஜாப் தானே பாக்குற, அதனால பிரச்சனை இல்ல. அப்புறம் இன்னைக்கு என்ன சமையல்மா? நீ குளிச்சுட்டு வரதுக்குள்ள உனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் கார குழம்பும் சேப்பங்கிழங்கு ரோஸ்டும் ரெடி ஆயிரும். ஓ, அது வரைக்கும் அப்பா சொல்லியாச்சா? அது மட்டும் இல்ல பாலாண்ணா, கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் மீனாட்சியை நீ ஒன் சைடா டாவடிக்கிறது கூட தெரியும். பத்ரா கண்ணடிக்க பாலாவின் முகம் வெட்கத்தில் மாறியது. ஏன் பாலா, கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசருக்கு ரசாயன மாற்றம் ஏற்பட்டுச்சா இல்லையா? அவ்வளோ சமத்தெல்லாம் அண்ணனுக்கு பத்தாதுமா. அவங்கள பாரு, சத்தம் போடாம இவரை வெண்ணையா உருக்கிட்டாங்க. ஏய், பின் என்ன, எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாம 2 வருஷமாவா ஒருத்தர் ஒரு ஆளை டவடிச்சிட்டு இருப்பாங்க? அடுத்த ஸ்டெப்பு போவேனா? நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? ஒத. பாலா கையை ஓங்க அவள் பயந்து ஓடினாள். இப்போ ஒன் சைடு இல்லம்மா. இஸ் இட்? அப்பாட்ட இதை சொல்றதுக்குள்ள அவருக்கு தெரியாமலே போயிடுச்சு. பாலா வேதனையோடு அவர் புகைப்படத்தை பார்த்தான். பத்ரா அம்மாவை பார்த்தாள்.
அப்பாக்கு தெரியும் பாலா. சுமித்ரா சொல்ல பாலா வியப்போடு திரும்பினான். என்னம்மா சொல்றீங்க? பின்ன கெமிஸ்ட்ரி கிட்ட தூது போனதே உங்க அப்பா தானே, என்ன நினைச்ச? பாலா பிரமித்து போனான். நிஜமாவா நிஜமாவா என்று முனகினான். பசிக்க ஆரம்பிச்சிரும், நீ போய் குளிச்சுட்டு வா பாலான்னா பத்ரா அவனை பாத்ரூமுக்குள் தள்ளிவிட்டாள். தனக்கு பிடித்த உணவை பசியோடு சாப்பிட்டு நல்ல தூக்கம் போட்டான். இரவு கழியும் நேரம் மொட்டை மாடியில் உட்கார்ந்து நிறைய விஷயம் பேசினார்கள். ஒரு வாரம் ஓடியே போயிற்று. அடுத்த மாசம் வரேம்மா. பாலா ஞாயிற்றுக்கிழமை கிளம்பின சமயம் பத்ரா உள்ளே போய் கதவை தாளிட்டுக் கொண்டாள். அப்படித்தான் அவள் செய்வாள் என்பதும் அப்பா மூலம் கேள்விப்பட்டிருந்த பாலா புன்னகைத்தான். அப்போ நான் வரட்டாமா? அம்மா அவனை விழுங்கி விடுவது போல் பார்த்தாள். கண்கள் பளபளத்தது. இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போயேன் பாலா. அப்படி ஒரு ஆசை உங்களுக்கு இருந்தா இருந்துட்டு போனா போச்சு. பாலா சிரிக்க பத்ரா உள்ளறையிலிருந்து வேகமாய் வெளியில் வந்தாள். தேங்க்யூ பாலாண்ணா என்றபடி அவன் விரல்களோடு விரல் கோர்த்து கொண்டாள். நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் ஒரு வாரம் ஆகும் வரேன்னு சொல்லிடுறேன். அவன் அன்பில் அம்மா கரைந்து போனாள். எப்பா சாமி, எப்பேற்பட்ட பிள்ளடி எனக்கு கொடுத்திருக்கது. நான் சொல்லலடி பத்ரா, அது எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு. எப்பேற்பட்ட குழந்தைய அனுப்பியிருக்கார் பார்த்துக்க. சாதாரண ஆளாடி அது. தெய்வம்டி தெய்வம். போதுண்டா சாமி, இது போதும். அம்மா அப்பாவின் புகைப்படத்தை பார்த்து தலைக்கு மேல் கை உயர்த்தி கும்பிட்டாள். பத்ராவுக்கும் அப்படித்தான் தோன்றியது. போகிற போக்கில் பிள்ளையிடம் அட்சய பாத்திரத்தை கொடுத்துவிட்டு போயிருக்கிறார் அப்பா என்பது புரிந்தது. அள்ள அள்ள குறையாத அன்பு சுரக்கும் பாத்திரம். அப்பாவின் படத்தை எடுத்து முத்தமிட்டு நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள் அவள்.